வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமைக்கு மாறாக தற்போதைய நிலைமை தொடர்பாக அல்லாமல் நமது விடுதலை போராட்டம் கடந்து வந்த பாதை, அதன் அதுல சமூக பிரச்சனைகள் எவ்வாறு தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பது தொடர்பில் உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் சமூக செயற்பாட்டாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். என்னென்றால் இதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டிருந்தார், இலங்கையினுடைய வரலாறுன்றது இன முரண்பாடுகளின் வரலாறு. இப்ப அதே போல தமிழ் தரப்பிலையும் சில குரல்கள் எழுகின்றது தமிழர்களுடைய வரலாறு, எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாறு கூட ஒரு சாதிய பின்னணியுடைய வரலாறோ என்று. இது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த விடயம் ஒரு சிக்கலான அணுக வேண்டிய விடயம், வரலாற்று ரீதியாக அணுக வேண்டிய விடயம் ஜெயபாலன். இலங்கையினுடைய முரண்பாடு என்பது பிரதான முரண்பாடு தேசிய இன முரண்பாடு தான். அதேவேளை தமிழர் மத்தியில் இருக்கும் உள்ளக முரண்பாடுகளை பார்த்தால் பிரதான முரண்பாடு சாதியம், பெண்ணடிமைத்தனம், பிற்போக்குத்தனம் போன்ற பிரதான கூறுகள் இருக்கின்றன. இன முரண்பாட்டை பற்றி பேசுகின்ற அதே நேரம் அதனுடைய சமநிலையில் தமிழர் மத்தியில் நிலவுகின்ற இந்த சாதிய முரண்பாடுகளையும் பெண்ணடிமைத்தனங்களையும் பற்றியும் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே வெறுமனமே தேசிய முரண்பாட்டை மாத்திரம் பேசுவதை விடுத்து தேசிய முரண்பாட்டோடு அது சமநிலை கூடாக சாதிய முரண்பாட்டையும் நாங்கள் பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என நான் நினைக்கிறேன். இப்ப நீங்களும் விடுதலை போராட்டத்துல மிக இள வயதிலிருந்தே பங்கெடுத்து இருக்கிறீர்கள். அதுல ஒரு நீண்ட பயணம் உண்டு. கிட்டத்தட்ட 70கள் இந்த இறுதி பகுதியில இருந்து இப்ப வரைக்கும் அந்த பயணம் தொடருது. இந்த பயணத்துல நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலேயே இது சமநிலையில கொண்டு வந்து பார்க்கப்பட்டிருக்கா எல்லா காலகட்டத்திலையும், அல்லது எப்போதாவது இது சமநிலையில பார்க்கப்பட்டிருக்கா? இப்ப இலங்கையின் பிரதான முரண்பாடாக இருந்தது தேசிய முரண்பாடு. ஒரு காலகட்டத்தில் இலங்கையினுடைய இடதுசாரி இயக்கங்கள் வர்க்க முரண்பாட்டை பிரதானப்படுத்தி அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தன. தேசிய முரண்பாடு இன முரண்பாடு கூர்மடைந்த காலகட்டத்தில் பிரதான முரண்பாடாக இன முரண்பாடுதான் பாரிய பங்கு வைத்தது. அந்த நேரத்தில் தேசிய விடுதலை இயக்கங்கள் அனைத்தும் இன முரண்பாட்டைத்தான் கூர்மைப்படுத்தி அதற்கூடாக தங்களது விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஒழிய சாதிய முரண்பாடுகள், பெண்ணடிமைத்தனம் போன்ற இந்த சமூக முரண்பாடுகளை அவர்கள் பெரிதாக கவனத்தில் கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும். இப்ப என்னென்றால் விடுதலை போராட்டத்துக்கு முதலே விடுதலை போராளிகள் இந்த இன முரண்பாட்டை வைத்து ஆயுதம் தூக்குறதற்கு முதலே இந்த சாதிய முரண்பாடுகள் காரணமாக ஆயுதம் தூக்க நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். நிச்சாமத்தில் நடந்த தாக்குதல்களை நாங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை விட அதுக்கு முதலும் வேறு கையில கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் தூக்கப்பட்டிருந்தன. அப்ப அந்த இடையில இந்த இன முரண்பாடு அதை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகுது. 2000 வருடங்கள் பழமை வாய்ந்தது சாதிய முரண்பாடு. சாதி நிலப்பிரத்துவ சமூகத்துல இலங்கை போன்ற 3ஆம் உலக நாடுகள் இருக்காங்க. இந்தியா, இலங்கை, பர்மா, சீனா போன்ற நாடுகளில் சாதிய முரண்பாடுகள் மிக கூர்மையான இருந்த காலகட்டம் இருக்கிறது. இந்த நாடு இன்றையும் நிலவுகிறது. இலங்கையை பொறுத்தவரை நிலப்பிரத்துவ சமூக அமைப்பு தான் இங்கேயும் இருக்கிறது. எனவே சாதிய முரண்பாடு என்றது மிக கூர்மை அடைந்த காலகட்டத்தில் இன முரண்பாடுகளும் வந்தன. சாதிய முரண்பாட்டுக்கு எதிராக பல்வேறு அமைப்புகள், உதாரணமாக இலங்கை கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2ஆம் வெகுஜன இயக்கம் இதை உருவாக்கி அதற்கூடாக சிறுபான்மை தமிழர் மகாசபையெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக அந்த மக்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து பாரிய போராட்டங்கள் யாழ்ப்பாணத்தில் எடுத்திருந்தன. ஆரம்ப காலத்தில் இளைஞர் காங்கிரஸ், கெண்டி பேர்மநாயம் போன்றவர்கள்லாம் நிறைய போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் மிக கடுமையாக சாதிய முரண்பாடுகள் இருந்திருக்கிறது. இலங்கையில வடகிழக்குல உதாரணம் நீங்கள் வரலாற்று எடுத்து பார்த்தால் 1927ஆம் ஆண்டு காந்தி வாராரு இலங்கைக்கு. காந்தி வந்த காலகட்டத்தில் காந்தி சில ஒடுக்கப்பட்ட கிராமங்களுக்கு போறாரு. அந்த காலகட்டத்தில் வாலிபர் காங்கிரஸ்ல பிரச்சனை வருது. அந்த கிராம மக்கள் ஒடுக்கப்பட்ட கிராமங்களுக்கு காந்தி போகக்கூடாதுன்னு சொல்லி பெரிய போராட்டம் நடத்துறாரு. உயர் சாதியினர் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண வேடாளர் சமூகத்தினர் காந்திக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு கிராமத்தின் பேர் மறந்து போயிட்டா, அந்த கிராமத்துல காந்தி போறாருன்னு தெரிஞ்சோடனே அவருடைய மேடைகள் அவர் அங்க போடப்பட்டிருந்த மேடைகள் பந்தல் எல்லாம் விதிக்கப்படுது. அப்ப 22 மிக கூர்மை அடைந்து இருக்கிறது. அந்த கூர்மை காலப்புகளை வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்துல இலங்கை கம்யூனிஸ்ட் பார்ட்டி சென்னி வேலாக்கள், சுப்பிரமணியத்தா போன்றாக்கள் முன்னெடுத்து இந்த போராட்டத்தை 2ஆமைக்கு எதிரான வெகுஜன போராட்டங்களாக கொண்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் தான் தேசிய இன முரண்பாடுகள் கூர்மை அடைகிறது. இப்ப தேசிய முரண்பாடுகள் கூர்மை அடைகின்ற காலகட்டத்தில்
அது இரண்டாம் தரம் ஆக்கப்பட்டு தேசிய முரண்பாடுகள் பிரதான முரண்பாடுகளாக காட்டப்படுது. உண்மையிலே இந்த விடுதலை இயக்கங்கள் அனைத்தும் இன முரண்பாட்டுக்கூடாக சாதிய முரண்பாட்டையும் கையில் எடுத்திருக்கணும். அடுத்தது வர்க்க முரண்பாட்டையும். ஆனா எங்களுடைய தமிழ் இயக்கங்கள் மார்க்ஸ் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கோஷங்கள் வைத்தாதே ஒழிய இவர்களுடைய வர்க்க கண்ணோட்டமோ சாதியம் தொடர்பான எந்த புரிதலும் பார்வையும் இருக்கவில்லை. வெறுமனையோ தமிழீழ போராட்டத்துக்கூடாக அனைத்து பிரச்சனையும் தீர்க்கலாம் என்ற கோஷத்தை முன்வைத்தார்கள் ஒழிய உண்மையான மார்க்சிய புரிதலும் வர்க்க கண்ணோட்டமும் இருந்திருந்தால் இந்த சாதிய முரண்பாட்டை அவர்கள் மார்க்சிய கண்ணோட்டத்தை புரிந்து கொண்டு தீர்வுக்கான வேலை திட்டங்களை வைத்து கிராம மக்கள் மத்தியிலேயோ, அதாவது போராளிகள் மத்தியில, மக்கள் மத்தியில போய் வேலை செய்திருக்க முடியும். ஆனா அதே நேரம் சில இயக்கங்கள் உதாரணமா இபிஆர்ல போன்ற இயக்கங்கள் வேலை திட்டங்களில் ஒரு சாதிய முரண்பாட்டை எவ்வாறு கையாளுவது பற்றிய புரிதலும் கல்வி ஊட்டலும் இருந்தன. ஆனால் அது போதிய தாக்கத்தை இயக்கங்களுக்குள் கொடுக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். விரும்பியோ விரும்பாமலோ தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கங்கள பள்ளிக்கூடம் தமிழரசு கட்சி தான். தமிழரசு கட்சிக்கால படிச்சுதான் வந்தவர்கள். இந்த தமிழரசு கட்சிக்கு தமிழ் என்றதே ஒரு பிரச்சனை. அவர்கள் ஆங்கிலத்தை முதல் மொழியாக கொண்டு ஆங்கில முதலாளித்துவ மனோபாவத்தோடையே அதிகாரத்துல வரணும்னு நினைத்தவர்கள். அப்ப அது இதுக்கு ஒரு காரணமாக இருந்ததா? இந்த இயக்கங்கள் இந்த சாதிய முரண்பாடுகளை பின்தள்ளுறதுக்கு அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் கற்று வந்த இந்த தமிழரசு கட்சி பள்ளிக்கூடத்தால வந்த பிரச்சனை இதுகளுக்கு ஒரு காரணமா? இயல்பாகவே தமிழர் மரபுக்கு தமிழருடைய அரசியல் மரபை எடுத்து பார்த்தீங்களென்றால் அது தமிழர் கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி கூட தான் வருகிறது. வட்டுக்கோட்டை தீர்மானம் 76 வட்டுக்கோட்டை தீர்மானம் தான் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கான பிரகடனமாக வருகிறது. அப்ப தமிழீழ விடுதலை பிரகடனம் உருவாக்கப்பட்டுடனே இந்த ஆயுத எழுச்சிக்கான காரணங்களை இயக்கங்கள் தேடுகின்றன. அப்ப இன முரண்பாட்டுக்கான காரணம், சிங்கள பேரினவாதத்தினுடைய கொடுமைகள், தரப்படுத்தல், குடியேற்ற திட்டங்கள் போன்ற பல்வேறு காரணங்கள் அங்க முன்வைக்கப்படுகின்றன. அப்ப இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்டால் தமிழருடைய ஒரு தனிநாட்டுக்கான தேசிய போராட்டத்தை முன்னெடுக்கின்ற காலகட்டத்தில் சாதிய முரண்பாட்டை கூர்மைப்படுத்தினால், சாதிய முரண்பாட்டை முன்னெடுத்தால் இந்த இன போராட்டத்துக்கான அந்த கூர்மையும் வலுவும் குறைந்துவிடும் என்ற ஒரு பயம் இவங்களுக்கு இருந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சாதிய முரண்பாட்டை பற்றி பேசிய இபிஆர்ல போன்ற இயக்கங்கள் கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்க இயக்கங்களுக்குள் சாதிய முரண்பாடுகள் பெரிதாக இருக்கவில்லை. ஆனால் அதை பற்றிய எந்த வகுப்புகளோ எந்த புரிதலோ அந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அத நாங்கள் இப்ப இந்த இயக்கங்கள் தேசிய இன முரண்பாட்டை முன்னிறுத்துறதுக்கு காரணம் அடிப்படையில இந்த சாதிய முரண்பாட்டை பின்தள்ளுறதுக்கு நீங்கள் பாக்க தமிழரசு கட்சியின் அதே சிந்தன முறையில இருந்துதானே இவ வரியினம். அப்ப இந்த தலைமைகளும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மேட்டுக்குடியில இருந்து வந்த தலைமைகளாக தானே இருக்குது பெரும்பாலும். அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து மிக கீழ்நிலையான சமூகங்கள்ல இருந்து எந்த இயக்க தலைவர்களும் உருவாகத்தானே. தமிழரசு கட்சியின் தொடர்ச்சியாக விடுதலை இயக்கங்கள் இருந்தது என்று நாங்கள் மறுக்கலாதானே. ஆனால் அதே நேரம் இயக்கங்களுடைய தலைமைகள் தங்களை உயர் சமூகமாக கூறுகின்ற வேறு சமூக மட்டங்களில் இருந்து வந்தவர்கள் தான். குறிப்பாக உமா மகேஸ்வரனோ அல்லது பிரபாகரன் அதாவது இப்ப இடைநிலை சமூகங்களிலிருந்து இந்த தலைவரும் உருவாகவில்லை. ஆனால் அவர்களிடம் திட்டமிட்டு சாதிய தலைவர்களாக உருவாகினார்கள் என்று சொல்ல முடியாது. இல்ல நான் அப்படி சொல்ல வரையில. நான் என்ன சொல்ல வரேன்டா, எங்கட சிந்தனைய கூடுதலாக எங்கட முடிவுகளை தீர்மானிக்கிறது அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லிடும். அதாவது நினைவிலி மனம்தான் எங்கட கூடுதலான தீர்மானங்களை எடுக்குது. அந்த நினைவிலி மனத்தை யார் கட்டுப்படுத்தி இருந்தார்கள் அல்லது நினைவிலி மனத்துக்கான அந்த தகவல் அந்த அன்கான்சியஸ் திங்கிங் இருக்குல்லோ அல்லது அன்கான்சியஸ் பயஸ் அதை உங்களுக்கு ஊட்டினது தமிழரசு கட்சி தானே. அதுல இருந்துதானே நீங்கள் உங்களை அறியாமலே முடிவு எடுக்கிறீங்க. தமிழரசு கட்சியுடைய கருத்தியலோடுதான் எல்லா இயக்கங்களும் வந்துன்னு சொல்ல முடியாது. தமிழிளைஞர் பேரவை முழுக்க முழுக்க தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணிய கருத்தியலை கொண்டு இயங்கின ஒரு அமைப்பாக தமிழர் இளைஞர் பேரவை கூற முடியும். தமிழிளைஞர் பேரவையிலிருந்து உருவாகின சில நபர்கள் இயக்கங்களினுடைய வழிகாட்டிகளாக வந்திருக்கிறார்கள்.
இப்ப விடுதலை புலிகளோ அல்லது டெலோ போன்ற அமைப்புகள் சாதியத்தினுடைய கூறுகள் இல்லைன்னு சொன்னாலும் கூட சாதியம் பற்றிய எந்த அக்கறையும் புரிதலும் அவங்களிடையே இருக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை இன முரண்பாடு, சிங்களவர்களுக்கான போராட்டம், தமிழீழம் என்ற ஒரு வலசாரித்தனம் தான் இருந்தது ஒழிய அவங்களுடைய வர்க்க கண்ணோட்டமோ அல்லது சாதியம் பற்றிய புரிதலோ அவங்களிடம் நிறைய இருக்கவில்லை. ஆனால் ஈரோஸ் இபிஆர்எல் புலட் போன்ற அமைப்புகள் அதோடைய தலைமை இயங்கு சக்திகளாக இருந்தவர்கள் ஒரு இடசாரிய பாரம்பரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்ப சந்ததியாரோ இல்ல ரவுமான் ஜானோ போன்றவர்கள் இடசாரிய கருத்தியல் கொண்ட நபர்களாக இருந்தார்கள். இபிஆர்எல் அப்படித்தான். இப்ப அவர்கள் மத்தியில் இந்த உள்ளக முரண்பாடு, சமூகத்தில் காணப்படுகின்ற உள்ளக முரண்பாடுகள் பற்றிய ஒரு பிரச்சனை இருந்தது. அது போதனையாக தீவிரமாக கைக்கொள்ள முடியாமல் போனதுமைக்கு காரணம் இந்த பிரதான முரண்பாட்டை, இன முரண்பாட்டை பிரதான முரண்பாட்டாக பார்த்தார்கள் ஒழிய சாதிய முரண்பாட்டை அதனுடைய சமநிலையில கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் அந்த நேரத்தில் அவர்கள் கருதவில்லை என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த இயக்கங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் பார்த்தா நாங்கள் எல்லாரும் பெரிய ஆளுமையான தலைவர்களோ அல்லது மிகச் சிறந்த சிந்தனையாளர்களாகவோ அல்லது ஒரு நேர்மையானவர்களாகவோ இருக்கீங்க. அதைத்தான் காலம் சொல்லி இருக்கு எங்களுக்கு. அப்படி இருக்கிற பொழுது இப்ப குட்டிமணி, பிரபாகரன், மற்றது ஸ்ரீ சபாரணம், உமாமகேஸ்வரன் இவர்கள் தலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஏன் அப்படியானால் புஷ்பராஜா, பொன்ராசன் அல்லது மாணிக்கதாசன், கென்சி மோகன் போன்றவர்கள் ஏன் வரையில்லாமல் போனது? இதுல ஒரு அடிப்படை ஒன்று இருக்கா என்றால் அவர்களுக்கு இந்த திறமை இல்லை என்றது எங்களுக்கு தெரியும். இப்ப இவர்கள்ட்டையும் அப்படி திறமை இல்லை என்ற வெப்பம் ஏன் இவர்கள்ல இருந்து யாரும் வரையில்லை? இதுக்கு ஒரு காரணம் இருக்கா? விடுதலை இயக்கங்களுடைய தலைமைகளாக பிரபாகரன் ஒரு விழா சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. ஆனா அவர் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான், கீழ்நிலை சமூகத்தை சேர்ந்தவரும் அல்ல. இல்ல, அவர் ஒரு அடுத்தது கிலோவில் இருக்கிறவர் ஒரு உயர் சமூகம் சொல்லப்படுகின்ற சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் ஒரு நடைநிலை நினைக்கிறேன். அவர் செங்குந்த சமூகத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். இப்ப தலைவர்கள் எப்படி உருவாக்குறார்கள் என்று சொன்னால் தலைவர்கள் குறைந்தபட்சம் வெறுமனமே பிரபாகரன் என்ற தலைமை வெறுமனமே ஆயுத கவர்ச்சி கூடாக உருவாக்கப்பட்ட ஒரு தலைமை. நம்ம டெலோவும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டது. மற்ற இயக்கங்கள் ஒரு இடசாரி கருத்தியல் கொண்டு மற்ற இயக்கங்களை வெறுமனே ஆயுத கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட தலைமைகள் அல்ல. அவர்களுக்கு இடசாரிய பாரம்பரியம், கருத்தியல் சார்ந்த ஒரு பின்னணி, கல்வி புலங்கள் இருந்திருக்குது. அப்ப அந்த நேரத்தில் கல்வி புலங்கள் சார்ந்த நபர்களாக யார் இருந்திருக்கார்கள் என்று கேட்டால் வேளாளர் என்று சொல்லக்கூடிய இந்த உயர் சமூகம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில் தான் கல்விப்புலம் சார்ந்த இடசாரிய பாரம்பரியம் சார்ந்த நபர்கள் உருவாகியிருக்கிறாங்க. உங்களை பின்னணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்னாவாகோ இல்லாட்டி மாமாஸ்வரன் இவர்கள் கல்வி புலமும் ஒரு சாதமா இருந்திருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில கல்விக்கான அந்த பற்றாக்குறை, அந்த வசதிகள் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தபடியா கல்விக்கான பின்புலங்களும் இல்லாமல் போயிட்டது. இப்ப மாணிக்கதாசனையோ அல்லது பிறகு ஆக்கள் பார்த்தால் அவர்கள் எந்த கல்விப்புலனும் இல்லை. வெறுமனே இராணுவ கவர்ச்சி கொண்ட நபர்கள் ஒரு இடதுசாரி இயக்கத்தில் தலைமைக்கு வாரது என்றது பெரிய சிக்கலுக்குரியது. இப்ப குளட்டுக்குள் மாணிக்கதாசன் போன்ற ஆட்கள் ஒரு இராணுவ கவர்ச்சி கொண்ட நபர்களாக கருத்தப்பட்டார்கள். அவர் எந்த விதமான கல்வி புலமோ இல்லாட்டி இடதுசாரிய பாரம்பரிய புலமை கொண்டவர்களோ அவர் இருந்ததில்லை. அவர்கள் அவ்வாறு உருவாக்கப்பட்டிருந்தால் தன்மைக்கு வந்திருப்பார்கள். அவர்கிட்ட தேர்ச்சிக்கான அந்த ஆர்வம் இருக்கவில்லை அவங்கள்ட்ட. இது திட்டமிட்டு இல்லை, இயல்பாகவே அது உருவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல 80 காலகட்டங்கள்ல எனக்கு ஒரு 9-10 வயசா இருக்கீங்களா அந்த இயக்கங்களுக்கு போறது சம்பந்தமான உரையாடல்கள் ஊர்ல எப்படி இருக்கும் என்றால், புலட்டுக்கு போனா மாமேஸ்வரன் படிச்சவர், அவர்கள் மறைமுகமாக அவருடைய சாதியை நினைத்திருப்பார்கள் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல இயக்கமாக பார்க்கப்பட்ட ஒரு போக்கு இருக்குது. இதுக்கு ஒரு சாதிய பின்னணியும் காரணமாக இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். நீங்களும் விடுதலை மக்கள் கழகத்துல இருந்திருக்கிறீங்களா? அதுல உருவாக்கம் யாழ்ப்பாண குராநாட்டுக்குள் உருவாக்கப்பட்டதல்ல. உருவாக்கம் வடமாகாணத்துக்கு அப்பால் குறிப்பாக வன்னி பிரதேசம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மையமாக வைத்துதான் புரோட்டீனுடைய உருவாக்கம் உருவாகுது. அதுக்கு பின்னால காந்தியம் பற்றிய குடியேற்ற திட்டங்கள், ஒரு வர்க்க கண்ணோட்டம், ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டது. அப்ப முழுக்க சாதிய கண்ணோட்டத்தோடு அங்க யாருமே உள்வாங்கப்படவில்லை. உதாரணமாக புரோட்டீனுடைய
மத்திய குழுவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 பேர் கொண்ட பெரும்பான்மை மத்திய குழுவில் பெரும்பான்மையினர் வந்து வடக்குக்கு வெளியில் உள்ள ஆக்கள் தான். ஆனால் நீங்க சொல்லுகின்ற 83ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்குள் இயக்கம் வரும்போது யாழ்ப்பாண சமூகத்தினுடைய மனோநிலை ஒன்று இருக்குத்தானே. அந்த மனநிலை அங்க அது அவர் ஒரு அதுக்குள் இயங்கு சக்தியாக இருந்ததான் சொல்ல வேண்டும். உதாரணமா வந்து புரட்டை நோக்கிய ஒரு வருகின்ற இளைஞர்கள் வந்து நீங்க குறிப்பிடுகின்ற படித்த உமாமேஸ்வரன் வெள்ளாளர் என்ற சிந்தனையின் அடிப்படையில்தான் பெரும்பாலானவர் 83க்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டாங்க. நீங்க 83ல யாழ்ப்பாணத்தில் வந்த இளைஞர்கள் புரட்டுக்குள் உள்வாங்கப்பட்ட இளைஞர்கள் பெரும்பான்மையர்கள் வந்து இந்த சிந்தனையில இருந்தார்கள் தான். அது மறக்க இயலாது. இப்ப இதுல காந்தியத்தை எடுத்துக்கொண்டா இப்ப டேவிட் ஐயா கூட ஒரு கடுமையான ஒரு சாதியவாதியாகத்தானே பிற்காலங்கள்ல அவருடைய செயற்பாடுகள் அல்லது உரையாடல்கள் இருந்திருக்குது. அது நான் தனிப்பட்ட முறையிலையும் அறிஞ்சிருக்கிறேன். இப்ப டேவிட் ஒரு காந்திய வாதியுடைய மார்க்சிஸ்ட் இல்ல, மார்க்சவாதி அல்ல. வர்க்கங்கள் தொடர்பான புரிதலோ ஒரு சாதியம் பற்றிய புரிதலோ இருக்கிறது. அவர் ஒரு மிக வேளாள சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தான் அவர் இருந்திருக்க முடியும். காந்தியவாதியாக இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு 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 ஜனநாயகவாதியாக இருந்திருப்பாரை ஒழிய வந்து அவர் சாதியத்தை துறைந்த ஒரு மனிதனாக இருப்பதற்கான சாத்தியம் இல்லாமல் இருந்திருக்கேன். அவருடைய சூழல், அவருடைய படிப்பு, கல்வி முறை, அவருடைய சமூக பின்னணி எல்லாம் அதை பங்காற்றிருக்க முடியும். உமாமகேஸ்வரன்கிட்ட வந்து இந்த சாதிய மனோபாவம் இந்த ஓரளவுக்கு உங்களுக்கு அது அறிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அப்படி ஒரு மனநிலை இருந்ததா அவர்கிட்ட? அப்படி புலட்டினுடைய மத்திய குழுவிலிருந்து 17 பேர் நாங்கள் இருந்தாங்க. 17 பேர் முவாமசன் உட்பட. முவாசம் மீது கடும் விமர்சனங்கள் பிற்காலத்தில் முவாமசனுடைய அதிகார துஷ்போகம், பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக கடும் விமர்சனங்களுக்கு உண்டு. ஆனால் எந்த காலகட்டத்திலும் புலட்டினுடைய மத்திய குழுவில் இருந்தவர்களோ அல்லது வழிகாட்டிகளாக இருந்தவர்களோ உயர்விடத்தில் இருந்தவரிடமே வந்து சாதிய மனோபாவம் சாதிய மனோபாவமோ அல்லது இந்த வர்க்க நிலையில் மற்றவர்களை பார்க்கின்ற நிலையே இருந்ததில்லை. அவர்கிட்ட ஒரு முற்போக்கான எண்ணங்கள் தான் இருந்தன. முவாசனை பொறுத்தவரை சாதியத்திற்கு அவர் உயர் சமூகம் என்று சொல்லப்படுகிற வேளாள சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவரிடம் எந்த காலகட்டத்திலும் ஒரு சாதிய கண்ணோட்டம் இருந்தது என்றுதான் சொல்லணும். இல்லையா இருந்ததா? இல்ல, சாதிய கண்ணோட்டமே அவரிடம் இருந்தது. ஏன்னா புலட்டினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்க என்றால், வேலைத்திட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் நாங்க வேலை செய்திருக்கோம். காந்திய குடியேற்ற சொத்து பாசல் வாங்கி உண்றாங்க. அந்த பழக்கம் கூட ஓரளவுக்கு இத சமபந்தி போசனம் என்றதின் ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் வேலை செய்த காலகட்டம் இந்த நாங்கள் எல்லாம் வந்து சொத்து பாசன பேர் வந்து காரணம்னா மக்கள் மத்தியிலிருந்தா நாங்கள் உணவுகளை பெற்றுக்கொண்டோம். உணவு பெருந்த போது அனைத்து ஒடுக்கப்பட்ட கிராமங்கள்ல போய் வேலை செய்திருக்கோம். அங்க எல்லா மக்களிலிருந்து தான் பெற்றுக்கொண்டோம். அதே நேரம் நாங்கள் காந்திய குடியேற்ற திட்டங்கள் செய்யப்பட்ட மக்கள் மத்தியில வேலை செய்யக்குள்ள அடைய மக்கள் மத்தியில் சாதிய முரண்பாடு நிறைய இருந்திருக்கு. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நாங்க வேலை செய்திருக்கிறோம். அடுத்தது கிராமிய உழைப்பாளர் சங்கங்களோட வேலை செய்திருக்கிறோம். விவசாய சங்கங்களை கட்டியிருக்கிறோம். கிராமப்புறங்களை வேலை செய்திருக்கிறோம். புலட்டை பொறுத்தவரை சாதிய கண்ணோட்டம் என்றது இல்லை. ஆனால் புலட்டை நோக்கி வந்த எல்லா அமைப்புகளிலும் சாதிய கண்ணோட்டம் இருந்திருக்கு, சாத்தியம் இருக்குது. இந்த விஷயத்துல புலட்ல ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்படுது. எனக்கு நான் அது இதுவரைக்கும் அது சம்பந்தமாக நான் எந்த ஒரு ஆதாரத்தையும் பானையில புலட்ல நடந்த உட்படுகொலைகள் தொடர்பில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது வந்து விடுதலை புலிகளுடைய மிக ஆரம்ப கால உறுப்பினர்கள் ஒருவர் என்று தன்னை சொல்றவரால் தான் சொல்றார். இதை நான் வேறு இடத்துலையும் கேட்டதாகவும் ஞாபகம் இருக்கு. அதாவது சாதி ரீதியாக பிரித்தெடுக்கப்பட்ட 200 பேர் வரையான 200 பேர் வரையானோர் படுகொலை செய்யப்பட்டு கடலுக்குள்ள வீசப்பட்டதாக சொல்லப்படுது. இதுகள்ல ஏதாவது உண்மை இருக்கா? இப்படி நடந்ததுக்கான ஏதாவது ஆதாரங்கள், தடயங்கள், ஏதாவது விஷயங்கள் இருக்கா? புலட்டுக்குள் வந்து தோழர்கள் மத்தியில சாதிய முரண்பாடு இருப்பதற்கான காரணம் என்ன? யாருமே என்னென்ன சாதி என்றே ஒருவருக்கும் தெரியாது. முகாங்கள் இருந்த தோழர்களோ இல்லை எங்கள் மத்தியில் வேலை செய்த தோழர்கள் மத்தியில அந்த பிரச்சனையே இல்லை. எங்கள்கிட்ட அந்த சாதியை பற்றி அறிய வேண்டுமென்றோ சாதியை பற்றிய சாதியம் தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதை கடந்த உணர்வோடு நாங்கள் வேலை செய்தோம். நான் சொன்னேன், பிரதான முரண்பாடு தேசிய முரண்பாடு. அந்த தேசிய முரண்பாட்டை நோக்கி போகக்குள்ள அந்த சாதிய முரண்பாடு பற்றி எந்த அந்த அந்த சாதி பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் யாரிடமே இருக்கவில்லை. அந்த அவசியம் இல்லைன்னு. அப்ப அந்த அவசியமற்ற இயக்கத்துல 200 பேரை எப்படி கண்டுபிடிக்கிற நாங்கள்?
இதொரு புலிகளால் வைக்கப்படுற வதந்திய ஒழிய நான் நான் மட்டக்களப்பில் இருந்து வந்து யாழ்ப்பாணத்துல வேலை செய்திருக்கிறேன். நான் 83 யாழ்ப்பாணம் வந்து வேலை செய்கிறேன். இப்ப நான் என்னுடைய பார்வை, நான் இப்ப மட்டக்களப்பினுடைய சாதி அமைப்பு முறைக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய சாதி அமைப்பு முறைக்கும் வித்தியாசம் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்ப இந்த பிரதேச முரண்பாடு கலைக்கிறாங்களா? நான் யாழ்ப்பாணத்தில் வந்து நான் மத்திய குழு உறுப்பினராக, மாணவர் அமைப்புக்கு பொறுப்பாக, தொழிற்சங்கங்களுக்கு பொறுப்பாக, அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மாத்திரமில்லை, இலங்கையினுடைய சகல தமிழ் பிரதேசத்தின் பொறுப்பாளராக யாழ்ப்பாணத்தை வேலை செய்கிறேன். அப்ப நான் ஒரு மட்டக்களப்பிலிருந்து வந்த ஒரு நபர். அப்ப என் மீது ஒரு பிரதேசவாதம் அந்த உணர்வே எனக்கு எப்பவும் ஏற்பட்டதில்லை. இந்த தோழர்கள் மத்தியில தோழமையும் உறவும் இருந்ததே ஒழிய சில நபர்களிடம் புலட்டுக்குள் இருந்த சில நபர்களிடம் அந்த பிரதேசவாதம் சாதி உணவு இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை தோழர்கள் மத்தியில அந்த உணர்வே இருந்ததில்லை என்று உறுதியாக நான் என்னால சொல்ல முடியும். அப்ப இப்படியான குற்றச்சாட்டுகளை வந்து 200 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், உட்கட்சி முரண்பாட்டாலேயே சொல்றாங்க பின்தளத்தில் 200-250 கொலை செய்யப்பட்டது. எந்த ஆதாரமும் இல்லை. பின்தளத்தில் கொலை முகமதுனுடைய இடைச்சரியால, இராணுவ நடவடிக்கையால, கொலைத்தனங்களால தோழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். குறைந்தபட்சம் அது ஒரு எண்ணிக்கையில ஒரு 75க்குள்ள இருக்கிறாமே ஒழிய அதுக்கு மேல போகாது. ஒரு கொலை நடந்தாலும் ஒன்றுதான், 75 கொலை நடந்தாலும் தான். கொலைகள் கண்டிக்கப்பட வேண்டியதுதான். அந்த கொலைகள் நடந்தது ஒழிய சாதிய முரண்பாட்டில் புலட்டுக்குள்ள கொலைகள் நடந்தது மிக மோசமான வதந்தியும் அப்படியான சந்தர்ப்பம் நடப்பதற்கான சாத்தியமே இல்லை. மருந்து இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 25 பேருடைய பெயர்கள்லாம் வெளியில வந்திருக்கு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அந்த தகவல்களும் இல்லை. அதாவது உட்கட்சி முரண்பாடு, அந்த உட்கட்சி முரண்பாட்டினால் கொலை செய்யப்பட்டார்கள். பிந்தளத்தில் உட்கட்சி பிரச்சனையால, மூந்தினுடைய அராஜகத்தால, கொலை வரியால கொலை உண்டார்கள் ஒழிய சாதியத்தால கொலை உண்டாக்கள், சாதியத்தால கொலை உண்டாக்கள் அல்ல. உட்கட்சி முரண்பாட்டினூடாக அதிகாரத்துக்கு குரல் கொடுத்ததால 3 நாள கொலை செய்யப்பட்டாங்க, மூந்தினுடைய குழுவினரால. அதுக்கும் சாதியத்துக்கும் எந்த தொடக்கம் இல்லை. இப்ப அப்படி கொல்லப்பட்ட அந்த 25 முதல் 75 வரையானவர்களை கூட நீங்கள் அந்த சாதி ரீதியாக பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க பிரச்சனை யாருக்கு என்ன? நான் யாழ்ப்பாணத்தில் நான் வேலை செய்த காலத்துல ஒருவராவது நீ மட்டக்களப்பான் என்று கேட்டதே எனக்கு தெரியும். எல்லோரும் கோலங்களாத்தான் நாங்க பழகினோம். அப்ப சாதிய முரண்பாடு எங்க கூர்மடையும் என்று கேட்டால், இப்ப இன முரண்பாடு கூர்மையடைந்து, இப்ப இன முரண்பாடு முடிவடைந்த பிற்பாடு, இனப்போராட்டம் தோல்வி அடைந்ததுக்கு பிற்பாடு அந்த சாதிய முரண்பாட்டு கூர்மையடைப்பாங்க. அன்றைக்கு பிரதான முரண்பாடாக இருந்தது தேசிய இன முரண்பாடு, இன முரண்பாடு. அதை நோக்கிய பார்வைதான் எங்களுக்கு இருந்ததே ஒழிய சாதிய முரண்பாடை நாங்க கவனத்தில் கொள்ளல. ஆனா சாதிய முரண்பாடு பற்றிய புரிதல் எங்கள்கிட்ட இருந்தது. சாதிய முரண்பாட்டை எப்படி தீர்க்கலாம், பெண்ணடிமைத்தனத்தை எப்படி தீர்க்கலாம், விவசாயிகள் பிரச்சனைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் சமூக சூழல் பற்றிய அந்த தெளிவுகள் எங்கள்கிட்ட இருந்தது. அதை நோக்கிய பார்வையை நாங்க கல்விக்கூடாகவும் செயற்பாட்டுக்கூடாகவும் நாங்க புரிந்து கொண்டோம். ஆனால் சாதிய மனோபாவங்கள் யாரிடமே புலட்டுக்குள்ள யாரிடமே இருந்ததில்லை. இப்ப என்னென்றால் இன்னொரு புலட்டு, அதுக்கு பிறகு மிக முக்கியமான அமைப்புகள் நீங்கள் குறிப்பிட்டது போல விடுதலை புலிகள், அடுத்தது டெலோ. இந்த 2 இயக்கமுமே கிட்டத்தட்ட பல்வெட்டுத்துறையை தென்மராட்சி வடமராட்சியை தளமாக கொண்டு வந்தது. அண்மையில ஒரு நேர்காணல்ல கேள்விப்பட்டது, அந்த டெலோ அளிக்கப்பட்டதுல வந்து இந்த முரண்பாடு ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கின்ற. அதாவது குட்டிமணி தங்கத்துறை இல்லாமல் டெலோ போன பிறகு ஸ்ரீசபாரணம் பொறுப்பெடுக்கிறார். அவர் வந்து வடமராட்சியை சேர்ந்தவர் அல்ல. அவர்களை இல்லாமல் பண்ண வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து அதுல இருந்து உருவாகுதுன்னு ஒரு சில உரையாடல்கள் தெரிவிக்குது. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதுல அது ஏதாவது நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அது சம்பந்தமாக டெலோவுக்குள்ள வந்து ஒரு பிரதேச உலக பிரதேச முரண்பாடுகள் கூர்மையடைந்து இருந்ததாகத்தான் நான் அவதானித்திருக்கிறேன். இந்த வடமராட்சி அந்த பிரதேச முரண்பாடுகள் எல்டிஜிட்ட கூட அது இருக்குல்ல. நான் டெலோட் அது இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கடைசி காலத்துல நடந்த முரண்பாடு இருக்கு தானே, ரமேஷ் ராசா அந்த கடைசி கால யாழ்ப்பாணத்தின் கடைசி கால அந்த துப்பாக்கி சூழல் தொடர்பான அந்த கொலைகள் தொடர்பாக பிரதேச முரண்பாடுகள், உள்ளக பிரதேச முரண்பாடுகளுடைய அந்த தாக்கமும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அது முழுமையான ஆய்வுக்குரியது. என்ன தொடர்புறது என்றால், அவர் ஸ்ரீசபாரணம் வந்து நெல்லியடியை சேர்ந்த கல்யாங்காடு சேர்ந்தவர், ஸ்ரீசபாரணம் செங்குந்தர் சமூகத்தை சேர்ந்தவர், கல்யாங்காடு
அவர் ஒரு வடமராட்சியை சேர்ந்தவராக ஒரு தலைவர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்ற ஒரு வாதம் ஒன்று வைக்கப்படுது. இன்னும் இப்ப ஜெயபாலன் இப்ப அநேகமாக இந்த பேஸ்புக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்தையும் சாதிய முரண்பாட்டுக்கூடாக பார்க்க போக்கொண்டு இருக்கிறது. தேசிய முரண்பாடு தோல்விவிட்டதற்கு பிற்பாடு அனைத்தையும் சாதிய முரண்பாடாக பிரதான இலங்கையின் பிரதான முரண்பாடு சாதிய முரண்பாடு தான், இன முரண்பாடு அல்ல என்று சொல்லி பார்க்கிற போக்கிற்கு தானே அந்த போக்கும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. அப்ப எல்லாவற்றையும் சாதிய கண்ணோட்டத்தோடு தான் இவங்க பார்க்க வலிக்கிறார்கள். இது ஒரு பிழையான போக்கு. இப்ப இலங்கையில சாதிய முரண்பாடு வந்து பிரதான முரண்பாடு தானே, வடகிழக்குல பெரிய முரண்பாடு. அந்த முரண்பாட்டை எவ்வாறு கையாளுவது தொடர்பான இந்த பொறிமுறை ஒன்று அவசியம், அதை பற்றி தெளிவு அவசியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதியம் பற்றிய பேசுகிற எந்த நபர்களும் வந்து சாதியம் பற்றிய புரிதல் இல்லை. சாதியம் எவ்வாறு உருவாகுனது, அதனை தடுப்பதற்கான பொறுமுறை என்ன, எவ்வாறான ஒரு கலாச்சார புரட்சியா கூட ஒரு கலாச்சார மாற்றம், ஒரு பண்பாட்டு கலாச்சார மாற்றத்துக்கூடாகத்தான் சாதியத்தை இல்லாத ஒழிக்கலாம். அப்ப சாதியம் பற்றிய ஒரு அரசியல் புரிதல் எவரிடையுமே இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒடுக்குமுறை என்பது படிநிலை ஒடுக்குமுறையாக தான் இலங்கையில் இருக்கு. இன்றைக்கு சாதியம் பேசுகின்ற பலரை நான் பார்த்திருக்கிறேன். சாதியத்துக்கு எதிராக பேசுகின்ற பலர் வந்து இடைநிலை சமூகத்தில் சேர்ந்தார்கள் இருக்கிறாங்க. வேளாளர்களுடைய ஒடுக்குமுறை ஒரு பக்கம் இருக்கின்ற அதே நேரத்துல வந்து வேளாளர்கள் மீது தங்களுடைய வேளாளர்களுடைய அந்த ஒடுக்குமுறையை பற்றி பேசுகின்ற இடைநிலை சமூகம் தங்களுக்கு கீழே இருக்கின்ற மக்களை ஒடுக்குகின்ற போக்கு இருக்கிறது. அது படிமுறை ஒடுக்குமுறையாக தான் இருக்கிறது. அப்ப இந்த சாதிய மனோபாவம் எல்லா பேர்ட்டையும் இருக்குது. இப்ப என்னென்றால் விடுதலை புலிகள் இதை வந்து சொன்னது மனோமாசனுடைய தம்பி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்த தேசன் இல்லை நீண்ட காலத்துக்கு முதல். அதுல விடுதலை புலிகளுடைய தளபதிகளுடைய திருமணங்களை பற்றி அவர் சொல்லிக்கல. பெரும்பாலும் எல்லா தளபதிகளுமே ஒரு சிலர் விதிவிலக்காக இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலான தளபதிகள் வந்து தங்களுக்கு கீழுள்ள சாதியை சேர்ந்த யாரையும் அவர்கள் அல்லது தங்களுக்கு கீழுள்ள சமூகத்தை சேர்ந்த யாரையும் அவர்கள் திருமணம் செய்யல. தங்களுக்கு மேலுள்ள சமூகத்துல இருந்துதான் பெண் எடுத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு இந்த மனநிலை வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டவர்கள் மத்தியிலும் இந்த மனநிலை மிக இயல்பாக இருந்திருக்கின்றதைத்தான் அது வெளிப்படுத்துது. இல்ல இன்றைக்கு முற்போக்கு பேசுகின்ற இல்லாட்டி மார்க்சியம் பேசுகின்ற தலித்தியம் பேசுகின்ற எல்லா நபருடையும் வந்து சாதிய மனோபாவம் உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். இப்ப இடைநிலை சமூகமாக நாங்க கருது இந்த பேரு சமூக சாதியின் பேர்ல சொல்லி நாங்க பேசலாம், பிரச்சனை இல்லை. இடைநிலை சமூகமாக இருக்கின்ற பெரும்பான்மை சமூகமாக்கள் வந்து நலவு சமூகம். இந்த நலவு சமூகம் வந்து இன்றைக்கு பொருளாதார ரீதியாக வளம் பெற்ற ஒரு சமூகம், பொருளாதார ரீதியாகவும் இவர்கள் எடுத்து பார்த்தால் இவர்கள் வந்து தங்களுக்கு கீழுள்ள சமூகத்திலிருந்து யாரையுமே திருமணம் செய்ய விரும்ப மாட்டார்கள். இவர்களும் இன்னொரு ஒடுக்குமுறையாளர்கள். இப்ப நீங்கள் இப்ப ஒரு பிரச்சனை காணி இப்ப ஒரு பேஸ்புக்ல ஒரு விவாதம் வந்து கொண்டிருக்கின்ற கேட்டால் விடுதலை இயக்கங்கள் குறிப்பாக புலிகளினுடைய போராளிகளாக இருந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அது உண்மைதான். எல்லாரும் பெரும்பான்மை சமூகம், அதாவது தங்களை வேளாளர்கள் சொல்லிக் கொண்ட சமூகமும் பொருளாதாரியாக வளம் பெற்றவர்கள், நலவர் சமூகமும் ஓரளவு வளம் பெற்றவர்கள். இந்த ரெண்டு சமூகமும் தங்களை வெளிநாட்டுக்கு போனாக்கள் பெரும்பான்மை சமூகம் வந்து நலவர் சமூகம் வேளாளர் சமூகம் தான். இந்த பொருளாதார வசதி கொண்டவராக்கள் இருந்தார்கள். அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற பல்லர் சமூகம், கரகர் சமூகம், சலவை தொழிலாளர் சமூகம் போன்ற இந்த மிக ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தான் விடுதலை போராட்டத்தினுடைய குறிப்பாக கடைசி காலங்களில் இருந்த குடிகளினுடைய போராளிகளாக மனித வளங்களாக பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதியம் பற்றி சாதியம் பற்றி பேசி அந்த அரசியலை செய்கின்ற நபர்களாக யார் இருக்காங்க, இந்த வேளாளர் சமூகத்தில் இருந்தாங்களும் இந்த நலவு சமூகம் தான் இருக்கிறாங்க. இது வந்து தங்களுக்கு அரசியல் அடையாளமாக இவர்களை பயன்படுத்துகிறார்கள் ஒழிய அந்த மக்களை ஒடுக்கின்ற நபர்களாக இவர்களாக இருந்திருக்காங்க. வேளாளர் நலவர்கள் ஒடுக்க, நலவர்கள் கீழே சமூகத்தை ஒடுக்கின்றார்கள். ஆனா நீங்கள் அப்படி பார்ப்பது சரியா? இப்ப வேளாளர் சமூகத்தையும் நலவர் சமூகத்தையும் வேளாளர் சமூகத்தையும் கரையாள சமூகத்தையும் எடுக்கின்ற பொழுது அவர்கள் ஓரளவுக்கு ஈக்குவல் பவர்ல இருந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒடுக்குமுறையை பற்றி சொல்லுங்க. ஒடுக்குமுறை என்று ஒன்றுதான். இப்ப வேளாளர் சமூகத்தின் ஒடுக்குமுறையும் நலவர் சமூகத்தின் ஒடுக்குமுறையும் குணாம்சத்தில் ஒன்றுதான். வேளாளர் சமூகம் கீழுள்ள படிநிலை சமூகத்தை ஒடுக்குது, நலவர் சமூகம் வந்து கீழுள்ள சமூகத்தை ஒடுக்குது. ஆனா வேளாளர் கரையாற சமூகத்தை காட்டிலுமாக்க நலவர் சமூகத்தை ரெண்டு சமூகங்களுமே சேர்ந்து ஒடுக்குறத நாங்க பார்க்கிறோம். படிநிலை ஒடுக்குமுறை இருக்கு. அந்த படிநிலை ஒடுக்கும் நாங்கள் எல்லா ஒடுக்குமுறைக்குமே தான் போறோம். நலவர் சமூகத்தை சேர்ந்த நபர்கள்
தலித்தியம் பேசுகின்ற பல நபர்கள் என்ன நீங்க சொன்னீங்க அவர்கள் வந்து தங்களை ஒரு மேல்நிலை அவர்கள் வந்து வெள்ளாளர் சமூகம் மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை தங்களுக்கு கீழுள்ள சமூகங்களுக்கு ஒரு மேல்நிலையாக்க அதிகார வர்க்கமாக தாங்க இருக்கிறாங்க. இப்ப வந்து நாங்கள் அனைத்து ஒடுக்குமுறைக்கும் எதிராக பேசணும். வேளாளர் சமூகம் சொல்லப்படுகிற இந்த உயர் சமூகம் தங்களை உயர் சமூகமாக காட்டிக்கொள்கின்ற நபர்கள் இந்த பேர்வழிகள் செய்கின்ற ஒடுக்குமுறையை எதிர்க்கின்ற அதே நேரம் வந்து இவர்கள் செய்த ஒடுக்குமுறைகளை நாங்கள் எதிர்க்க வேண்டும். இங்க என்ன நடக்கிறது கேட்டால் ஆனா அவர்களே இன்றைக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் எடுப்போம். இன்னைக்கு எந்த அரசியல் தலைமைகள்ல நலவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முன்னுக்கு இருக்கிறார்கள் இல்லையே. இல்ல அது ஒரு இப்ப என்ன பிரச்சனை இலங்கையில பாடசாலைகள்ல ஒரு அதிபரா வாரது அவர்களுக்கு பெரிய கஷ்டம். ஆனா அதை விட அவர்கள் பல்கலைக்கழகத்துல விரிவிரியாளராக சில வேளை இப்ப இருந்திருக்கலாம் சிலர். ஆனால் ஒரு துணைவேந்தராக வாராட எல்லாம் இன்றைய சூழல்ல நினைச்சு கூட பார்க்கலாமா இருக்குதான். இது ஒரு பின்புலம் பிரச்சனை. கல்விப்புலம் சார்ந்த இப்ப இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா கல்விப்புலம் சார்ந்த எல்லா அதிகார வர்க்கங்களின் முழுக்க வந்து அதிகார வர்க்கமாக வேளாளர் சமூகம் தான் இருந்திருக்குது. இது ஒரு கல்விப்புலம் சார்ந்த அதிகார வர்க்கம் முழுக்க வேளாளர்கள். அவர்கள் கல்வியிடங்களையும் அதிகார வர்க்கத்தால பல்வேறு இடங்களையும் நிரம்பிக் கொண்டார்கள். இப்ப போராட்ட காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் இந்த போராட்ட சூழல் வந்து நலவர் சமூகத்தை பொருளாதார ரீதியாக ஒரு பலம் படுத்திக்க ஒழிய கல்வி ரீதியாக அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு போனது குறைவு. நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள்ல வந்து பழம்பாய்ந்த பொருளாதார பழம்பாய்ந்த சக்தியாக இருக்கிற வந்து நலவர் சமூகம் தான். நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் வர்த்தகர்களாகவோ அல்லது பழம் பொருந்திய ஒரு சக்தியாக இருக்கிறது நலவர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான். அவர்களோட பொருளாதார வளர்ச்சி இருக்கு. ஆனா அவங்களோட கல்வி ரீதியாக அவர்கள் நீங்க பாத்தீங்கள் என்றால் கல்வி வளர்ச்சியில் மிக பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தின் மீது நாட்டம் எங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் நாங்கள் செய்கிற பிற என்னென்னு கேட்டால் பொருளாதாரத்தின் மீது காட்டுகின்ற அந்த அக்கறை வந்து கல்வி சார்ந்து நாங்கள் காட்டுவது. இப்ப இலங்கையில கல்விக்கான ஒடுக்குமுறை இருந்ததுன்னு சொல்லலாம். இலங்கையில வந்து அதிகார வர்க்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியை பறித்து விட்டது. அரசியல் தலைமைகள் முழுக்க வந்து வேளாளர் தலைமைகளா இருக்கிறார்கள். ஆனா புலம்பெயர்ந்த சூழல்ல கூட வந்து அதுக்கான அந்த சுதந்திரங்களுக்கு இருக்கு. அதுக்கான எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்ற விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய புலம்பெயர்ந்தவர்கள்ல 70-80% மாணவர்கள் வெள்ளாளர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். அப்ப இங்க உள்ள வியாபார நிறுவனங்கள் அப்படி எல்லாம் பார்த்தா பெரும்பாலும் அது ஒரு ஆய்நிலை செய்திகள் சொன்னால் இங்குள்ளவர்கள் இந்த வேளாளர்கள் சொல்லப்படுகிற கல்வி சமூகமாக மாறிட்டாங்க. இங்க ஐரோப்பா நாடுகள்ல அமெரிக்கா கனடா நாடுகளை பார்த்தீங்கள் என்றால் அப்படி யாழ்ப்பாண அந்த மூடையோட இங்க வந்துட்டாங்க அவங்க. அதே சாதிய மனோபாவம், அந்த சாதிய மனோபாவம் அதிகார வர்க்கத்தை தாங்கள் புறவணும் என்று சொன்னால் கல்வி அவங்களுக்கு முக்கியமா இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ் சமூகத்தினுடைய மூளை வந்து ஒரு சாதிய மூலியோடு தான் தமிழ் சமூக சாதிய சமூகம் தான். எல்லோருடைய மனங்களும் சாதியத்தால் கட்டப்பட்டதுதான். இப்ப இன முரண்பாடு கூர்மையாமல் விட்டிருந்தால் இலங்கையில சாதியத்துக்கான போராட்டம் தான் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கும். கம்யூனிஸ்ட் பார்ட்டி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கு. சில வெற்றியும் அடைஞ்சிருக்கலாம். இல்ல என்னுடைய கடந்த ஆண்டு நான் என்னுடைய 3 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டுதான் போனேன் சொல்ல இலங்கைக்கு. அவர்கள் முந்தி போயிருந்தாலும் ஒரு அளவுக்கு தங்களுடைய அறிவு வந்து இந்த சமூகங்களை பார்த்து சிந்திக்கிற அளவுக்கு வந்த பிறகு முதல் தடவை போயிருக்கிறது. அவர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருந்தது என்றால் தங்களுக்கு இந்த இன முரண்பாட்டை அல்லது அதாவது ரேசிசம் என்றதை வந்து தங்களுக்கு விளங்கி கொள்ள முடியுது. வேற ஆட்கள், வேற கலர், வேற ஏதோ ஒன்றுல வேற. ஆனால் சாதியத்தை தங்களால புரிஞ்சு கொள்ளல. ஆனால் அது வந்து மிக மோசமானதாக இருக்கிறதா. அதாவது இன முரண்பாடு ரேசிசத்திலும் பார்க்க இந்த காஸ்டிசம் என்று சொல்ற விஷயம் மிக கொடூரமானதாக பார்க்கிறோம். என்றால் எல்லாமே சொந்த பந்தம், அதாவது ஒரே ஆட்கள், ஒரே மொழி பேசுறோம், ஒரே கடவுளை கும்பிடினோம். ஆனால் ஒருதர் கூடாது, ஒருதர் மேல ஒருதர் கீழே என்று சொல்றோம். அந்த மனோநிலை வந்து இனத்துவத்திலும் பார்க்க மோசமானது என்று சொல்லிடும். நீங்கள் என்ன உங்களோட இதான் சொல்லுவாங்க. நாங்கள் 2000 ஆண்டு காலமாக ஒரு மோசமான ஒரு நிலப்பொருத்த சமூக அமைப்பில் சாதிய சமூக அமைப்புகள் நாங்கள் வாழ்ந்து வரோம். காலங்காலமாக எங்களுக்கு கடத்தப்படுது. சாதியம் பற்றிய கடத்தல் இங்க கடத்தப்படுது. இது சாதியம் பற்றிய அந்த கட்டமைப்பு எங்களுக்குள்ள மண்டைக்குள்ள இருக்குது எங்களுக்குள்ள. அப்ப அதுக்குள்ள இருந்து நம்ம விடுபடுறது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப இன முரண்பாடு, தேச முரண்பாடு கூர்மைந்த காலகட்டத்தில் தற்காலிகமாக நீர்பூத்து நெருப்பாக அது இருந்தது. அது மறைய இல்லை. இலங்கையை பொறுத்தவரை ஓரளவு போராட்டங்கள், கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய போராட்டங்கள், தீண்டாமை இயக்கத்தின் போராட்டங்கள் நடாத்தி தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்குது. இப்ப வந்து நீங்கள் தீண்டாமை
ஆனால் சாதியம் இருக்குது. சாதிய முரண்பாடுகள், சாதியம் பார்க்கின்ற போக்குகள், சாதிய தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப ஓரளவு தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கு. தீண்டாமைக்கான அந்த தீண்டாமை இப்ப எனக்கு தெரியுது. யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் இந்த ஏற்கனவே கொடுக்கிற அந்த குடுவைகள், கோயில்கள் எல்லாம் திறக்கப்படாம இருக்கிறா தெரியுது. இப்ப இருக்கிற கோயில் அப்படி அதுக்கான முக்கிய காரணம் கேட்டால் நகர்ப்புறம் சார்ந்து விஞ்ஞான வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, நகர்ப்புறமாதல் போன்ற பல்வேறு பொருளாதார முன்னேற்றங்களுக்கூடாகத்தான் சாதியத்தினுடைய இந்த வேரில் அறுக்க முடியும். உதாரணம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண டவுனுக்குள்ள சாதிய முரண்பாடு இருக்காது. பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை வண்டியில கோயில் இருக்கு இல்லையோ, யாழ்ப்பாண கடைகள் இருக்குல்லையோ, சாதிய முரண்பாட்டை காண முடியுமா நீங்க? அடையாளம் காண்றதும் கஷ்டம். கிராமப்புறங்கள்லாம் காண முடியும். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி எல்லாம் கொடுக்கப்படணும். இது ஒரு கலாச்சார அரசியல் போராட்டத்துக்கூடாகத்தான் முன்னெடுக்கப்படணும். உங்களோட மண்டைக்குள்ள எந்த மண்டை எல்லா பேர்ட்டையும் எல்லா பேர மண்டைக்குள்ளையும் ஒடுக்கப்பட்ட எல்லா பேரோட மண்டைக்குள்ளையும் சாதியம் இருக்கும். இப்ப வேளாளர்களுக்கும் இருக்கிற சாதியத்தினுடைய அளவு கூட இருக்கும். இடைநிலை சமூகத்தினுடைய சாதிய வரி இன்னும் கூட இருக்கும். அப்படியே படிநிலையெல்லாம் இருக்கும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும், வேளாளர்களுக்குள்ளே சாதிய படிநிலை இருக்கும், நலவர்களுக்குள்ளேயே சாதிய படிநிலை. இப்ப வேளாளர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த உதாரணம் சிவை தாமோதரம் பிள்ளை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் அறிஞர், மிக பெரும் தமிழ் அறிஞர். பதிப்பகத்துறையில பதிப்பகத்துறையில முன்னோடி. எத்தனையோ ஓலைச்சுவடிகள் எடுத்து பதிப்பித்து பதிப்பகத்துறையில தமிழ் அறிஞர். அதை விட அவர் கல்வியாளர், சயின்ஸ் பட்டதாரி, சயின்ஸ் படித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை. அவர் சிறுப்புட்டி என்ன நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு 6 மணி நாவலரை கொண்டாடுகின்ற மாதிரி சிவை தாமோதரம் பற்றிய எந்த புரிதலும் வடகிழக்கு தமிழர் மத்தியில் இருக்குதா? அவரும் வேளாளர். 6 மணி நாவலரும் வேளாளர், அவரும் வேளாளர். என்ன பிரச்சனை கேட்டால் அவர் வேளாளருக்குள்ள ஒடுக்கப்பட்ட வேளாளர். எப்படி இவ்வளவு கொடுமை! அப்ப வேளாளருக்குள்ள ஒடுக்கப்பட்ட வேளாளர் அந்த படிநிலையில குறைந்தபடியால் சிவை தாமோதரம் எங்கேயுமே பேசப்படுவதில்லை. 6 மணி நாவலரை விட தமிழுக்கும் சைவத்தை தமிழ் பணி முறையாற்றிருக்கார். சாமிநாத ஐயர் போன் பதிப்புகத்துறையின் முன்னோடி எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கார், எத்தனையோ தமிழ் புத்தகங்கள் பதிப்பிச்சிருக்கிறார். இந்தியாவில் கொண்டாடப்படுகிறார். ஆனா இலங்கையில நினைக்கிறேன் அவருக்கு ஒரு சில கூட நினைக்கிறேன் கோப்பை கிறிஸ்தவ ஆரம்பம் ஒரு தீவிர சாதி வெறியராகவும் இருந்திருக்கிறார். இவர் இவர் தமிழ் பணியாற்றி எவ்வளவோ செய்திருக்கிறார் தமிழுக்கு. அப்ப அந்த வேளாளர்களுக்குள்ளே படிநிலையிலே குறைந்தால் கூட அந்த சமூகம் ஏற்றுக்கூடாது. ஏன்னா யாழ்ப்பாணத்துல அனைத்தையும் தீர்மானிக்கிறது தங்களை வேளாளர்கள் சொல்லுகின்ற இந்த கிறிஸ்தவ இந்து வேளாளர்கள் தான். இந்து வேளாளர்கள் இந்த பதிவு நாங்கள் இந்த பதிவு வெளியில வரையக்குள்ள, இந்த காணொளி வெளியில வரையக்குள்ள முதல் வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா என்னவா இருக்கும் என்றால், அசோக்கும் ஜெயபாலனும் சேர்ந்து சாதியத்தை வளர்க்கறதுக்கான எல்லா முயற்சியும் அடிக்கணும். இப்ப இங்க சாதியம் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை ஊட்டி வளர்க்கிறீர்கள், முரண்பாட்டை திருப்பி கொண்டு வாரீங்கள். அதுதான் நீங்க செய்றீங்க. நீங்கள் இலங்கை அரசாங்க சிங்களவரோட சேர்ந்து வேலை செய்றீங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வரப்போகுது. இத கதைக்காம விடுறதா, கதைக்கிறதா, மௌனமா இருக்கிறதா, எது சரியென்று நீங்க நினைக்கிறீங்க? இதுல 2 அணுகுமுறை இருக்குது. முதலாவது அணுகுமுறை இப்ப அருண் சித்தார்த்தன் போன்றவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் முழுக்க உண்மையான குற்றச்சாட்டு. சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கின்ற அருண் சித்தார்த்தன் வைக்கின்ற சாதியம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முழுக்க உண்மையானதும் ஆதாரபூர்வமானதும். ஆனால் அவர் விடுகிற தவறு என்னென்று கேட்டால், இன்னொரு ஒடுக்குமுறையாளர்களோடு இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு மீதான ஒடுக்குமுறை, இன முரண்பாட்டு ஒடுக்குமுறையை, தேசிய பிரச்சனையை முற்றாக நிராகரித்து விட்டு சாதிய முரண்பாடு தான் ஒரே முரண்பாடுன்னு சொல்லி அவர் பாதிக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டிய பிரச்சனை என்றால், இலங்கையின் பிரதான முரண்பாடு இன முரண்பாடு தான். அதே போல்தான் சாதிய முரண்பாடு. இரண்டையும் சமநிலையில நாங்க பார்க்க வேண்டும். இப்ப சமீபத்துல ஆனா நாங்க அசோக், நீங்க சமநிலையில பார்க்க வேண்டும் சரியா சொல்றீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, சமூகம் என்றைக்குமே இதை சமநிலையில பார்க்கல. இல்ல அதை பார்க்க நீங்கள் ஆயுத போராட்டம் துவங்கிச்சதோ அதோட சாதிய போராட்டம் முடிவுக்கு வந்து சாதி சம்பந்தமான முடிவுக்கு வந்துடுது. அது தேசப்படையில்லை. இப்ப இன்றைக்குள்ள மனநிலை இப்ப கடந்த 30 ஆண்டு காலமாக விடுதலை போராட்டம் நடந்திருந்தால் மனித உரிமைகளை பற்றி எல்லாம் தீவிரமாக பேசுகிற நாங்கள், மனித உரிமையை எங்களுக்கு கேட்கிற நாங்கள், சக மனிதன், நாங்கள் எல்லாரும் சமமானவர்கள் என்று எண்ணிலத்தானே.
ஒரு சாரார் வந்து இலங்கையினுடைய தமிழ் தேசிய பிரச்சனையை பற்றி கதைக்கின்ற கட்சி நபர்கள், அதாவது இப்ப கட்சி சார்ந்த நபர்களோ இல்லாட்டி தமிழருடைய தலைவர்களாக தொழுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ வந்து பெரும்பான்மையினர் வந்து இந்த இந்த ஒடுக்குகின்ற சமூகத்திலிருந்து தான் வந்திருப்பாங்க. வேளாளர் சமூகத்திலிருந்தோ இடைநிலை சமூகத்திலிருந்து. அவர்களை பொறுத்து சாதியை பற்றி எந்த புரிதலும் இல்லை. அவங்க மிக மோசமான சாதிய வலதுசாரிகளாக தான் இருப்பார்கள். ஆனால் இடதுசாரிகளாக இருக்கின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட முற்போக்காளர்கள் இளைஞர் இருக்கிறார்கள் தான் இடதுசாரி. இவருடைய கடமை என்று கேட்டால் சாதியம் தொடர்பான புரிதல்களை, சாதியம் பற்றிய கல்வியூட்டல்களை, செயற்பாடுகளை முன்னெடுக்க வரும். யாருமே எடுத்ததாக இல்லைத்தானே. இப்ப பாத்தீங்கன்னா சாதியத்தை வைத்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள். இன்றைக்கு ஐரோப்பா நாடுகளிலேயும் எங்கேயும் பேசுறது சாதியம் பற்றி பேசுறது வெள்ளாளர்களாக தான் இருக்கிறாங்க. வெள்ளாளர்கள் தங்கள் தலித் முகமுடி அணிந்து கொண்டு தலித்தியம் பேசுகிறார்கள். ஆனால் வெள்ளாளர்கள். ஆனால் இவர்கள் தான் தங்களை சாதிய தற்கொலை செய்து கொண்டு மக்கள் மத்தியிலே வேலை செய்யணும். நான் ஒரு வெள்ளாளன் வந்து சாதிய தற்கொலை பண்ணிக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டால் நான் சாதிய தற்கொலை செய்து விட்டேன், என்னிடம் சாதியம் இல்லைன்றது வந்து செயற்பாட்டுக்கூடாக நிரூபிக்கிறோம், வெறும் வார்த்தைகள் அல்ல. அப்ப இளைஞர் நீங்க சொல்ல சோபாசக்தி சாதிய தற்கொலை செய்துட்டாரு சொல்ல வாரீங்களா? இல்ல, சோபாசக்தி இல்ல, சோபாசக்தியோ ராகவனோ இப்ப இங்க புலம்பெயர் சொல்ல தலித்தியம் பேச முழு பேருமே வந்து தலித்தியத்தை முகமுடிகளாக பயன்படுத்துகிறார்களுடைய இவர்கள் வேளாளர்கள் தான். செயற்பாட்டிலையும் குணாம்சத்தையும் வேளாளர்களுடைய தலித்தியம் பேசுகின்ற தலித்தியம்ன்றது இவங்களுக்கு முகமுடி. அப்ப தலித்தியம் மூடியை போட்டுக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தங்களுக்கான அரசியல் ஒரு வெளியே உருவாக்குறார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்யணும் கேட்டால் உண்மையிலே இவர்கள் நேர்மையானவர்கள் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில சாதியம் அந்த மக்கள் மத்தியில போயிட்டு வந்து அந்த சமூக அதாவது சமூக உறவுகளை வளர்க்கணும், உரையாடல்களை செய்யணும். சமூக முரண்பாடுகளை வளர்ப்பதல்ல, முதலாவது உரையாடல். இப்ப பல்வேறு சமூகங்களுக்கு இடையில இருக்கிற முரண்பாட்டை தீர்ப்பதற்குடாகத்தான் சாதியத்தை இல்லாமக்கணும். சாதிய முரண்பாட்டை கூர்மைப்படுத்தல் அல்ல, உரையாடலுக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் இது உரையாடி கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் என்னன்னு பாக்க இதை என்ன சாதியத்தை கூர்மைப்படுத்துற மூலமான சாதியத்தை இல்லாம என்னுடைய நோக்கம் வந்து இந்த 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 மனிதர்கள் எல்லாரும் சமத்துவமானவர்கள் என்றதை ஏற்றுக்கொள்ற அந்த மனநிலையை ஏற்படுத்துவது மட்டும் தான் விரும்புறேன். ஆனால் இந்த முரண்பாட்டை கலைக்காமலும் இருக்கலாதானே. அப்ப இது என்னன்னு பாக்குறது, இந்த உரையாடலுக்கான அரசியல் பின்புலத்தை நாங்க பார்க்கணும். இப்ப ரெண்டு வகையில இந்த உரையாடல் நடத்தலாம். அதாவது உண்மையிலேயே இந்த சாதிய முரண்பாட்டை சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டும், ஒரு ஆரோக்கியமான முற்போக்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடையும் சாதிய உரையாடலை நடத்த முடியும். சாதியத்தை கூர்மைப்படுத்துவதற்காகவும் சாதிய உரையாடலை நடத்த முடியும். அப்ப எங்களை பொறுத்தவரை நாங்கள் முதலாவது எங்களுடைய மனச்சாட்சிப்படி மன தூய்மையோடு நாங்கள் இருக்கணும்னா சாதியத்தை எவ்வாறு சமூகத்திலிருந்து அகற்றுவது, சாதிய முரண்பாட்டை எவ்வாறு தீர்ப்பது, அதற்கான பொறிமுறை எங்களுக்கு ஒன்று. இன்றைக்கு சாதியம் பற்றி பேசுகின்ற எல்லோருமே வந்து பெரும்பாலும் அதிகார வர்க்கத்தினுடைய நலன்களை பேணிக்கொண்டுதான் சாதிய முரண்பாட்டை பேசுகின்றார்கள். இப்ப கடந்த காலங்களில் நீங்க பேசினீங்க, தலித் முன்னணி இருந்தது பிரான்ஸ்ல, தேவதாஸ், பிள்ளையான் ஞானம், இந்த தலித் முன்னணி வந்து கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சாவை ஆதரித்து கொண்டுதான் இவர்கள் தலித்தியம் பேசினாங்க. அதுல ராகவன், சோபாசக்தி, தலித் முன்னணி போன்ற நபர்கள் வந்து இனப்படுகொலை செய்த இலங்கையினுடைய பேரினவாத அரசை கொத்து கொத்தாக மக்களை கொன்றடித்த கோத்தபாய ராஜபக்ச ஆட்களுக்கு முள்ளிவாய்க்கால் பிரச்சனை முடிவு கொண்டதுக்காக நன்றி சொல்லி இந்த நபர்கள் தான் தலித்தியம் பேசினார்கள். அப்ப இவங்களுடைய அரசியல் நேர்மையாக இருக்கும் என்று நாங்கள் எந்த அடிப்படையில கருதுது? பிரதான அனைத்து ஒடுக்குமுறைக்கும் எதிராக இலங்கையினுடைய அனைத்து ஒடுக்குமுறையாக பேசுகின்ற ஒரு நபர் தான் சாதி ஒடுக்குமுறை பற்றியும் பேச முடியும். இப்ப சாதி ஒடுக்கும் அன்றைக்கு ஒரு இதை பத்தி தேவதாஸ் ஒன்று எழுதுக்குன்னு கேட்டால் புத்தர் சில திருவண்ணாமலையில் புத்தர் சில வச்சதை பற்றி எழுதும் போது சொல்றார், யாழ்ப்பாணத்துல வேளாளர்கள் காணிகளை ஒடுக்கப்பட்ட மக்களை காணியை பறிக்கும் போதே அங்க இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சமநிலைப்படுத்த பார்க்கிறார். ஒரு சமூக அக்கறையான கடமை என்று கேட்டால் புத்தர் சில வைத்த விவகாரத்தையும் கண்டிக்க வேணும், இங்கே வேளாளர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய காணிகளை பறிப்பதையும் கண்டிக்க வேணும், ரெண்டையும் கண்டிக்க வேணும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இலங்கை பௌத்த பேரினவாத அரசினுடைய சகல நடவடிக்கைகளை நியாயப்படுத்தி கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டு ஒடுக்குமுறை சாதி ஒடுக்குமுறையை பற்றி கதைக்கிறார்கள். அப்ப சந்தேகம் எழுவதற்கான அனைத்து சாத்தியங்களும்
எல்லா பக்கங்களையும் இருக்கிறது. அந்த உரையாடல் வந்து உண்மையிலேயே ஒரு பிற்போக்குத்தனமான சந்தர்ப்பவாத உரையாடல். அப்படி அதை ஏற்றுக்கொள்றேன். அதை என்னன்னா அந்த இந்த சாதியத்தை வச்சுக்கொண்டு அதை இனவாதத்தை நாங்கள் நியாயப்படுத்த இயலாது. அதே நேரம் அந்த ரெண்டையும் சமநிலையில கொண்டு இந்த போராட்டத்தை நகர்த்தணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த அருண் சித்தார்த்த விடயத்துல இதுவும் ஒரு திகை. அருண் சித்தார்த் தன்னை ஒரு தமிழன் என்று அடையாளப்படுத்துறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தமிழன், நாங்கள் சொல்றோம் இந்த வெள்ளாள தமிழன் அந்த குழு இல்லை. நான் ஒரு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருஷமா ஒடுக்கப்பட்டேன். நான் தமிழன் இல்லை. என்ன இவங்கள் அடையாளம் காணாதபடியா நான் அங்க போய் சேர்ந்துட்டேன். அவர் ஒன்றும் மறைமுகமாக இல்லை. இலங்கை புலனாய்வுத்துறையோட அல்லது இலங்கை இராணுவத்தோட அது ஒரு என்னுடைய நாட்டு இராணுவம் அதோட சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்றேன். இப்ப ஆறுமுக நாவலற்ற காலத்திலேயும் நாங்கள் எடுத்துக்கணும். அது கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்த்தோம் என்றால், இந்த காலனித்துவம் வந்த காலங்கள்ல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல ஒரு பிரிவினர் கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இந்த ஒடுக்குமுறை. இந்த ஒடுக்குமுறையில இருந்து தங்களை விடுவிக்கலாம் என்று. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் சரிப்பில்லை இல்லை. அதை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டுட்டோம். இந்த ஏற்றுக்கொண்ட எண்ணத்துலையும் கிறிஸ்தவ சமயமும் ஒரு சமயமா இலங்கையில இருக்குது. இது ஒரு 300 வருஷத்துக்கு முதல் அது இருந்திருக்காது. இவர் அருஞ்சித்தாத் போன்றவர்கள் பௌத்தத்துக்கு மாறி அல்லது பௌத்தத்தை தழுவி அங்கால போறதுக்கான போறன்ற ஒரு முடிவு எடுத்தா அது அவர்களுடைய உரிமை தானே. நிச்சயமா இப்ப வந்து இந்த ஒடுக்குமுறை சமூகத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து பௌத்த பாடசாலை உருவாக்கப்பட்டது. நிறைய பேர் பௌத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. பௌத்த அந்த பௌத்த அந்த கிராமம் உருவாக்கப்பட்டது கேட்டால் மதம் மாறுதல் அல்ல சாதி. அருள் சித்தார்த்தம் போன்றவர்கள்கிட்ட ஒரு சிக்கல் இருக்குன்னு கேட்டால் அவர்கள் எனக்கும் புலிகள் மீது கடும் விமர்சனம் இருக்கிறது. புலிகள் தொடர்பாக ஒரு அரசியல் சார்ந்த விமர்சனமே ஒழிய அந்த நாங்கள் தனிப்பட்ட குரோதங்களுக்காக அரசியல் பேச முடியாது. இந்த புலிகளுக்கு எதிரான புலிகளினுடைய அராஜகம் கொடுமைகள் அந்த பாசியல் தன்மைக்கு எதிராக பேசுகின்ற நேரம் வந்து இலங்கையில் ஒடுக்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள பேரினவாதத்தின் ஒடுக்குமுறைகள் புறக்கணிப்புகள் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும். அது யதார்த்தம். இலங்கையின் கற்பனையினால நாங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தையோ இன முரண்பாடையோ பார்க்கல. ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. வரலாற்றுக்கூடாக பல்வேறு நான் அருஞ்சித்தாத்தின் பிரதிநிதியும் கிடையாது. நான் என்ன பார்க்கிறேன் உடைத்து பார்க்க விரும்புறேன். அவர் சொல்ல பார்க்கிறாரு என்னன்னா, நான் எனக்கு இங்க தண்ணி தர மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துல சேர்க்க விட மாட்டாங்க, ஜப்பான் குழந்தையில சேர்க்க விட மாட்டாங்க, வீட்டுல தண்ணி தர மாட்டாங்க, சமாதானம் சிங்களவன் யுத்தம் கொண்டு வந்தா அடிக்கிறான், மற்றபடி யுத்தம் இல்லாத நேரம் சமாதான காலங்கள்ல நான் அவனோட ஒரே மேசையில இருந்து கேட்கிறேன். என்ன மாவட்ட என்ன கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதியாக நியமிச்சுக்கிறான், அவரும் நானும் ஒரே மேடையில இருந்து தான் கேட்கிறோம். சிந்தனை முறை என்னன்னு கேட்டால் ஒரு இன முரண்பாடு கொண்ட சமூகம் ஒரு இலங்கையில பிரதான நான் சொன்னேன். இலங்கையில ஒரு நீண்ட காலமாக வந்து தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள் அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் ஏனைய தேசிய இனங்கள் ஒடுக்கப்படுகின்றன. தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், முஸ்லிம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், மலைய மக்கள் ஒடுக்கப்படுகிறது. ஒடுக்குமுறை என்பது காலங்காலமாக இருந்து வருகின்ற யதார்த்தமாக. யதார்த்தத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அருண் சித்தார்த்தம் போன்றவர் சொல்றாங்களா, நாங்கள் அதனை நான் தமிழன் அல்ல. சரி, அருண் சித்தார்த்தன் ஒரு இனக்கலவரம் வரும்போது கொழும்புக்கு போறார். கொழும்பு வரும்போது அருண் சித்தார்த்தன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அவர் வந்து இனவாதிகளால தாக்கப்படாமல் இருப்பாரா? அங்க என்ன பார்க்கணும்னா இன ரீதியாகத்தான் பார்க்கப்படும். அப்ப இன முரண்பாடு என்பது பிரதான முரண்பாடாக தான் இருக்குது. அப்ப அருண் சித்தார்த்தன் போன்றவர்கள் வந்து தேசிய புலிகளுக்கு எதிரான வாதம் என்றது, புலிகளுக்கு எதிரான கோபம் என்றது மிக நியாயமானது. அது வேற பிரச்சனை. தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறையை நாங்கள் அதன் மீதான நியாயங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக போராடுகின்ற அதே வேளை வந்து சாதியத்துக்கு எதிரான போராட்டத்திலும் ஈடுபடணும். அப்ப ரெண்டு போராட்டத்தையும் ஈடுபடுவதற்காகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். நாங்கள் என்ன செய்யறோம் என்று கேட்டால், புலிகள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் அல்ல, புலிகள் இயக்கம். புலிகள் என்றது அது ஒரு இயக்கம். தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல, ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அல்ல.
தமிழ் மக்களுக்கான ஒடுக்குமுறை வேறு. அந்த ஒடுக்குமுறை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அந்த ஒடுக்குமுறை நான் இல்லை என்று நான் என்னுடைய அது இல்லை என்று சொல்றதோ அல்லது அதை இரண்டாம் பட்சத்துக்கு தள்ளுறதோ நோக்கம் அல்ல. ஆனா இதுல நாங்கள் உடைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு வாதம் வைக்கப்படுது, விடுதலை புலிகளுடைய காலத்துல சாதிக்கு எதிராக அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், பச்சை மட்டை அணி போட்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் போனதாலதான் இது திருப்பியும் தலை தூக்கி இருக்கு. இதை நீங்கள் என்னன்னு பாக்குறீங்க? இல்ல, புலிகள் மத்தியில சாதிய முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கல. அவர்கள் தங்களோட ஆயுத பலத்தாலும் பச்சை மட்டை அடிகளாலும் அதை அடக்கி வைத்திருந்தார்கள் ஒழிய சாதியத்துக்கு ஒழிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் ஒழிக்கல. அவருடைய சட்டக்கோவையில சாதியம் பேச முடியாது. சாதியம் பேசப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கு, சீதள முறை தடை செய்யப்பட்டிருக்கு. அதுவும் தந்திரபாயம். இப்ப அங்க சாதியம் பேசப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால் இந்த போராளிகள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து அவங்களுக்கான இந்த வெகுஜன திரட்டங்கள் இல்லாமல் போயிருக்கு. அப்ப அந்த சாதியத்தை இல்லாமல் காட்டுவதற்கூடாகத்தான் அந்த போராளிகளை இவங்கள் அணுதிரட்ட முடியும். தங்களுக்கு வேண்டிய இந்த மனித வளங்களை பெற முடியும். ஏண்டா நீங்கள் சரியான ஆய்வு கூட பாத்தீங்கன்னு சொன்னால், புலிகளுடைய கடைசி காலகட்டத்துல புலிகளால் இந்த ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட கட்டாய ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்கள் புலிகளிலிருந்து சேர்ந்த கூடுதலான போராளிகள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதுவும் எங்கிருந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் குறைந்த அளவு நல சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பான்மைகள் பள்ள சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கு கீழ்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். பொருளாதாரத்தியாக வளம் வந்தவர்கள் வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார்கள். அது விமர்சனத்துக்குரிய வெள்ளாளர்கள் ஓடிவிட்டார்கள். நல்ல சமூகத்தை சேர்ந்த பொருளாதார இன்றைக்கு ஐரோப்பால இருக்கிற நான் சொன்ன மாதிரி பொருளாதார வளர்ந்தவர்கள் இன்றைக்கு பேசுகின்றவர்கள் பெரும்பான்மையவர்கள் நல்லவர்களும் வேளாளர்கள் தான். மற்ற சமூகம் இந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே பெரிய குறைவு. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் புலியினுடைய போராளிகளாகவும் அதனுடைய மனித வளமாகவும் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்ப அதை நோக்கிய பார்வைக்காக சாதியத்தை கட்டுப்படுத்த வச்சுக்கணும். சாதியம் அங்க மேல இருந்தால் இந்த மக்கள் எப்படி போவாங்களா அதுக்குள்ள? அடுத்தது இது ஒரு ஆய்வுக்குரியது. இது ஒரு நாங்கள் மேலாந்த வாரியாக கதைக்கிறோமே ஒழிய இந்த தரவு மற்ற முறைதான் கதைக்கிறோம். எனவே இது ஒரு அரசியல் சமூக ஆய்வுக்குரியது. ஆனால் இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம்ன்றது ஒடுக்கப்பட்ட தாயகத்தில் ஒடுக்கப்பட்ட எந்த மக்களுக்குமான எந்த விமோசனத்தையும் கொடுக்கவில்லை என்றுதான் அதனுடைய முடிவாக இருக்குது. பார்த்தோம்னா பிரபாகரனுடைய அந்த வீடு இருந்த இடத்துல இருந்து அவற்றை வீட்டு கேட்டு ஆள வெளியில நீங்கள் ஒரு 10 அடி நடந்தால் ஒரு சந்தி ஒன்று வருது. அதுல ஒரு ஆலமரம் ஒன்று, பெரிய அரச மரம் ஒன்று இருக்கு. அது ஒரு அதை குறுக்கால ஒரு அந்த பெரிய பாதை ஒன்று ஓடும், பிரதான வீதி இருக்கு. அந்த பிரதான வீதியின் சுவர்ல எம்ஜிஆரை பற்றின படங்கள், அந்த எம்ஜிஆர் வரலாறுகளை சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அந்த சந்திக்கு அங்காளி பக்கம் கடலோட இருக்கிற மக்களுக்கும் இந்த வீதிக்கு இந்தியால இருக்கிற மக்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அவர்கள் கரையோர மீன்பிடியாளர்கள் நினைக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவர்கள் மீன் பிடிக்காதவர்கள். சோ அந்த இடைவெளி இன்னும் மாற இல்லை. பல்வெட்டுத்துறையில ரெண்டு சமூகம் ஒன்று மீனவ சமூகம், மற்றது மீன் பிடிக்காத ஆட்கள். மீன் பிடிக்காத என்ன சமூகம்? எல்லாருமே கரையாத சமூகமா இருப்பினும் அவர்கள் ஒரு பகுதி அதுக்குள்ள மீன் பிடித்து வாழ்றவர்கள், பிடிக்காதவர்கள். மீனவர்களுக்குள்ள ரெண்டு அவருக்குள்ள எப்படி இந்த படிநிலை என்ற ஒரு சமூகம் அந்த மாற்றம் இன்னும் அங்க நிகழல. அது இப்ப நீங்க நல்லவர் சமூகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, நல்ல சமூகத்துக்குள்ளேயும் 4 படிமுறைகள் இருக்குது. பறையர் சமூகத்துக்குள்ளேயும் அரியாலைக்கு போனீங்கன்னா பறையர் சமூகத்துக்குள்ளேயும் படிமுறை இருக்குது. வெள்ளாள சமூகத்திலே அந்த படிமுறை ஒடுக்குமுறைன்றது அந்த சமூகத்துக்குள்ளே அந்த ஒடுக்குமுறைகள் இருக்குது. அதுல நினைக்கிறது அமுதலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் நினைக்கிறேன் மங்கையரசி அவருடைய வெள்ளாள சமூகத்துல உயர்ந்த இடத்திலையும் அதுக்கு கீழான ஒரு சமூகமாகவும் தான் அமுதலிங்கம் இருந்திருக்கிறார் நினைக்கிறேன். அந்த முரண்பாடுகள் நான் அங்க இருக்கைக்குள்ள கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது. அது இவ்வளவு தீவிரமாக இருக்குதுன்றதுதான் ஆச்சரியம். இப்ப சாதிய சமூகம் தானே இப்ப இன முரண்பாடு வடியால் சாதிய முரண்பாடு நீர்கூட்டாக கீழே போயிட்டே ஒழிய அது முழுமையாக தீர்க்கப்படுது. அதுக்கு நீண்ட போராட்டம் 2000 வருஷமாக எங்களோட மண்டைக்குள்ள சாதியம் பூத்தப்பட்டிருக்குங்க. இன்றைக்கு சாதி இப்ப நீங்கள் எல்லாரும் இளவு இளைஞர்கள் எல்லாரும் அன்றைய சூழல்ல
இனவாதத்துக்கு எதிராக அவ்வளவு ஆக்ரோஷமாக ஆயுதம் எடுத்து போராடி இருக்கிறீங்க. எல்லா இளைஞர்களும் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டீங்க. சரி, உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற, அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கிறவே எத்தனை பேருக்கு சிங்கள வேலை கண்டிருக்கணுமோ தெரியாது அந்த நேரத்துல. ஆனா கண்ணுக்கு முன்னுக்குள்ள ஒரு ஒடுக்குமுறை இருக்கைகள் அதையெல்லாம் மௌனமாக ஏற்றுக்கொண்டு கொண்டு இதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணின, இதுக்கு மட்டும் எல்லாரும் கொதிச்செழுந்தது எப்படி? ஒரு நியாயமான கேள்விதான். இன முரண்பாட்டினுடைய கூர்மையை பிரதான முரண்பாடாக உருவாய்த்த அந்த அரசியல் தலைமைகள் இருக்குத்தானே, அதோட வச்சுதான் இது. உண்மையில அரசியல் தலைமை நேசிக்கணும்டா அதே அளவு இன முரண்பாட்டினுடைய அந்த முரண்பாட்டுக்குள்ள அதே முக்கியத்துவம் தங்கட சமூகத்துக்குள்ளே நாங்கள் இன்னொரு சமூகத்தை ஒடுக்கிறோம், இன்னொரு சமூகத்தை புறக்கணிக்கிறோம், இந்த உணர்வுகளை யாரிடம் இல்லாமல் போயிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தா தான் இருக்கு அந்த உணர்வு தெரியுது. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு டைம் அந்த அந்த ஒடுக்குமுறையின் கொடூரம் பற்றிய அந்த உணர்வை ஒவ்வொரு தமிழர்களும் விளங்கிக் கொள்ளல. நான் நினைக்கிறேன், இப்ப நானோ நீங்களோ இந்த பல்ல சமூகத்தை சேர்ந்தவராகவோ அல்லது அதுக்கு கீழ்நிலையில உள்ளவர்களாகவோ இருந்திருந்தா நாங்கள் சில வேளை இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தோடையோ இலங்கை ராணுவத்தோடையோ நின்றுப்போமான்னு தெரியல. ஏனென்றால் எனக்கு அது எனக்கு புரிய கஷ்டமா இருக்கு. அது எப்படி என்றால் எனக்கு முன்னுக்குள்ளவன் ஒடுக்கைக்குள்ள நான் என்னென்று நான் எனக்கு மேல உள்ளவன் சொல்றாப்ப நீ எங்களுடைய ஆள் இல்ல, நீ எங்களுடைய ஆள் இல்ல, உனக்கு தண்ணி தரையலாது, நீ வீட்டுக்கு வரையலாது, என்னோட சமமா இருக்கலாது, நீ என்னோட போராடி சாகணும் என்று கேட்கிறோம். இது எப்படி? அது கொடுமையானது. இப்ப நான் அதைத்தான் சொல்ல வரது. ஒரு நேர்மையான அரசியல் தலைமையொன்றினுடைய கடமை என்னவா இருந்துக்க வேண்டும் என்று கேட்டால், சக மனிதன், சக தோழன், சக மனிதன் புறக்கணிக்கப்படுறது ஒடுக்கப்படுறதுக்கு எதிராக முதல் போராடி இருக்க வேண்டும். அதே நான் சொன்னேன், ரெண்டு சமநிலையில இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியம் அதுதான் சொல்றேன். என்னென்று கேட்டால், சக மனிதன் நான் என்ன சக மனிதனை ஒடுக்கிக் கொண்டு இன்னொரு மனிதன் ஒடுக்குகின்ற ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் போராடிடாது. சக மனிதனை மனிதனாக நேசிக்க அதே நேரம் தான் இன்னொரு ஒடுக்குமுறையை பற்றி நான் கதை கேடும். இப்ப இலங்கை கம்யூனிஸ்ட் பார்ட்டி இலங்கையில நான் சொல்றேன் கேட்டால், இலங்கையில இடசாரி இயக்கங்கள், சாதியத்துக்கு எதிராக போராடி இடசாரி இயக்கங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க முடியும். என்றால் ரெண்டு ஒடுக்குமுறையை பற்றிய சரியான புரிதலோடு இருந்திருப்பாங்க. இந்த தமிழ் தலைமைகளுக்கு ஒரே புரிதலாக இருந்தது. வடசாரித்தனம் கொண்ட தேசிய ஒடுக்குமுறையை பற்றிய இன முரண்பாடை பற்றிய புரிதலாக இருந்தது. அது நேர்மையான முறையில் இருக்கல. அது பற்றி ஒரு தங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலுக்காக இன முரண்பாட்டை பயன்படுத்தி கொண்டவர்களுடைய மிக நேர்மையாக இன முரண்பாட்டை இருப்பதற்கான இந்த வழிமுறைகளும் கை கொள்ளல. ஆனால் ஒரு இடதுசாரிய வர்க்க கண்ணோட்டம் கொண்ட ஒரு இடதுசாரி இயக்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் அவர்கள் இந்த சாதிய முரண்பாட்டை எப்படி கையாளலாம், எப்படி தீர்க்கலாம், எவ்வாறான ஒரு பொறிமுறைகளை வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க. இப்ப சாதியத்தால நான் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படும் போது அந்த வேலை எனக்குத்தான் தெரியும். அந்த வழியும் வேலை எனக்குத்தான் தெரியும், ஒடுக்குன்றவனுக்கு தெரியாது. ஆனா அந்த ஒடுக்குன்றவன் இன்னொரு இன முரண்பாட்டுக்கு எதிராக போராடுகின்றான். இது ஒரு நகை முரண்பாடு தான். ஏன்றால் அங்கேயும் ஒடுக்குமுறைக்கு நீங்க இங்க சாதியத்தோட நீங்க இங்க ஒடுக்குறான். இப்ப எனக்கு இந்த மனித உரிமை போஷங்களை கேட்கலையே ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஒரு அந்நிய தன்மை ஒன்று வருது. நாங்கள் மனித உரிமைகளை ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு தான் கேட்கிறோம், எல்லாருக்கும் கேட்கிறோம் இல்லை. ஏன் இது ஒரு சுயமனசத்துக்குரிய ஜெயபான். இப்ப என்ன அடிப்படை பிரச்சனை கேட்டால், நாங்கள் எல்லா பேரும் சாதிய வர்க்கத்தை கொலை பண்ணணும். சாதியமும் வர்க்கமும் ஒன்றா பிணைந்தது. அப்ப நாங்க எல்லா வகையிலும் ஒரு தற்கொலை பண்ணணும். சாதியத்தாளர் தற்கொலை பண்ணணும், வர்க்கத்தாளர் தற்கொலை பண்ணணும். சுய விமர்சனம் என்ற அவசியம். நாங்கள் எல்லா பேரும் நடிப்பு சுதேசிகளாக இருக்கிறோம். நாங்கள் எல்லா பேரும் சாதியத்துக்காக போராடுவோம், சாதியத்திற்காக பேசுவோம். ஆனா உள்மனதிலையும் எங்களுடைய மண்டைக்குள்ளையும் சாதிய மனோபாவம் தான் இன்னும் இருக்குது. அதுல யாருமே வெளியேறல. அந்த வெளியேறது கஷ்டம். இல்லை, நீங்க 2000 வருஷங்களாக இல்ல கலாச்சாரத்திலிருந்து வந்த நாங்கள் வெளியேறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும். அதை கூட நாங்க மேற்கொள்றோம் இல்லை. நாங்கள் சாதியத்தை எங்களோட அடையாள அரசியலா பயன்படுத்துறோம், தேசிய இன முரண்பாட்டை எங்களோட அடையாளமா பயன்படுத்தும். நேர்மையாக யாருமே இல்லை. இந்த போராட்டங்கள், அனைத்து போராட்டங்களையும் நேர்மையாகவும் உலகச்சுத்தியோடையும் சரியான பொறிமுறைகளை முன்னெடுத்திருந்தால் சகல பிரச்சனையும் தீர்த்திருக்க முடியும். இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு காலகட்டத்துல 67ஆம் ஆண்டு 60 தொடங்கப்பட்ட தீண்டாமை வைக்கின் இயக்கம் தீண்டாமையை ஒழித்துத்தானே இருக்குது. குறைந்தபட்சம் அந்த தீண்டாமையினுடைய அந்த கொடூர முகங்களை இல்லாமத்தானே ஆக்கியிருக்கு. அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தால்
ஒரு சாதிய சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கலாம். சாதியம் சாதியம் இல்லாத சமத்துவம், சாதியம் என்றது சாதியம் இல்லாத ஒழித்தல், சாதியத்தை ஊக்குவித்தல் அல்ல. அப்ப சாதியத்துக்கு எதிராக ஒவ்வொரு சமூகமும் போராட வேண்டும். இப்ப இந்த அண்மையில இப்ப சில தினங்களுக்கு முன்னால வந்த ஒரு பதிவு என்னென்றால், மாவீரர் தினம் பற்றி ஒரு குறிப்பை வெளியிட்டிருந்தார் இளங்குமரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றம். அதுல அவர் சொல்றார், இலங்கையில நாங்கள் ஒரு சமத்துவமான சமூகத்தை நாங்கள் உருவாக்குறதுக்காக போராடணும்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் அந்த கருத்து வருது. இதுக்கு ஒரு பெரிய விமர்சனங்களை தமிழ் தரப்புல இருந்து வைக்கணும். அதுல அவை சொல்ல வரணும் என்றா, இந்த சமத்துவமான சமூகம் என்றதை அவர்கள் வெறுமனே சாதிய சமத்துவமா தான் பார்க்கணும். அவர்கள் அதால அவை என்ன சொல்ல பார்க்கணும் என்றால், இங்க ஒரு சாதியத்துக்கு எதிராக போராட்டம் நடந்த மாதிரி இளங்குமரன் கட்டமைக்க பார்க்கிறேன். நான் இந்த மனநிலையத்தான் அறிய விரும்புறேன். ஒரு மனுஷன் நாங்கள் ஒரு சமத்துவமான நாட்டை கட்டியெழுப்போம் என்றது ஏன் இவ்வளவு மோசமாக பார்க்கப்படுகிறது தமிழ் சமூகத்தால்? தமிழ் தலைமை அவர் சொல்லக்குள்ள சாதிய பிரதேச இன மத வேறுபாடுகள் அற்ற சமத்துவமான ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்று சொல்றத நாங்கள் ஏன் கொந்தளிச்சு எதிர்க்கிறோம்? சாதிய மனோபாவம் தான் இன்னைக்கு தமிழ் தலைமையில எதிர்த்து பார்த்தீங்க என்றால், தமிழ் தலைமையில் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் முழு பேரும் யாரு? வலதுசாரி பிற்போக்குத்தனம் கொண்ட நபர்கள் தான். ஒரு தலைமையை எடுத்து பாருங்க. அப்ப இவங்களுடைய மண்டைக்குள்ள சமத்துவம் என்றது உடனடியாக சாதிய சமத்துவ கண்ணோட்டத்தை சாதியத்துக்கு கூட தான் பார்ப்பாங்க. சமத்துவம் என்றது இன, பால், வர்க்க, பிரதேச எல்லாத்தையும் சமத்துவமாக கொண்டு வருகின்ற முற்போக்கான அரசியல் அது. சமத்துவம் என்றதையே உங்கள் சாதியமாக பார்க்கிறாங்கன்னா அந்த சாதிய கண்ணோட்டத்துக்குள்ள இருக்கிறதாலாம். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஏன் ஒரு அரசியல் தலைமை இப்பயும் கூட உருவாகல சொல்லி ஒரு கல்விப்புலம், கடந்த காலத்துல கல்விப்புலம் சார்ந்து அது குறைபாடுகள் இருந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு கல்விப்புலம் சார்ந்து எவ்வளவோ பெரியவர்கள் உருவாயிட்டாங்க. இன்னைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் துணைவேந்தராகவோ பேராசிரியர் வருவதுன்றது நீத்து பார்க்க முடியாது, கற்பனை பண்ண முடியாது. ஏன் சிவத்த இவ்வளவு ஒரு துணைவேந்தராக வர முடியாம போயிட்டானே. அது மட்டும் இல்ல, அவர் விடுதலை புலிகளுடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவாளராக கூட இருந்தது. இந்த அதிகார வர்க்கம் என்ற இலங்கையினுடைய அதிகார வர்க்கம் என்றது வேளாள வர்க்கம் தான். இப்ப சிங்கள பக்கத்திலையும் கூட அதிகார வர்க்கம் என்ற அங்கே சாதிகளால கட்டப்பட்ட அமைப்பு தான். அதை நாங்கள் சமப்படுத்த முடியாத சாதிய கண்ணோட்டம் இருக்கிறது. நீங்க இப்ப அரசியல் தலைமையில எடுத்து பாத்தீங்கன்னா, சிங்கள அரசியல் தலைமையை பாத்தீங்கன்னா எல்லாம் உயர்வர்க்க தலைமைகள் தான். இப்ப பண்டநாயக்கா குடும்பமோ இல்ல ரத்னத்த குடும்பமோ இல்லாட்டி யாரு ஜெயவரத்னா குடும்பமோ நம்மட கோத்தபாய குடும்பம் உயர்வர்க்க தங்களை உயர்வர்க்க சாதிகளாக காட்டிக்கொண்ட நபர்கள் தான். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்ததுண்டா பிரேமதாச மாத்திரம் தான். அப்ப இலங்கையில வடகிழக்கிலையும் அதே இதுதான். இன்றைக்கு தங்களை தமிழர்களுடைய வழிகாட்டிகளாக காட்டிக்கொள்கின்ற முழு அதிகார வர்க்க சமூகத்திலிருந்து ஒடுக்குகின்ற சமூகத்திலிருந்து வந்தாக்கள் தான். அப்ப அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்துவோம் என்று சொன்னால் ஒரு இடதுசாரிய பாரம்பரியம் கொண்ட முற்போக்கான சமூகத்தை நாங்கள் உருவாக்கணும். அதுக்காக என்ன தயாரிப்புகள் பொறிமுறைகள் எங்கள்கிட்ட இருக்குது. யுத்தம் நடந்து 2009 பிறகு யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு இதுவரையும் இலங்கையில ஏற்பட்ட ஒரு முற்போக்கான முன்னேற்றகரமான ஒரு செயற்பாடு என்னவா இருந்தது? ஒன்றுமே இல்லை. நாங்கள் எல்லோரும் பின்னோக்கித்தான் இருப்போம். சாதிய முரண்பாட்டை கூர்மப்படுத்துகின்றோம், பெண் அடிமைத்தனம் கூடுகின்றது, ஒடுக்குமுறைகள் கூடுகின்றது. தங்களை முற்போக்களாக காட்டிக்கொண்ட எல்லா நபர்களும் வெறும் வார்த்தைகளை பேஸ்புக்ல பேஸ்புக் போராளிகளாகவே இருக்கிறோம். செயற்பாட்டில் நாங்கள் என்ன செய்யறோம்? எங்களுக்கான அடையாளத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோமா இல்லையா? அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த விதமான நடவடிக்கைகளை செயற்பாடுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுக்கிறோம். இதங்கள் சுயநலத்துக்குரியது. இப்ப குறைந்தபட்சம் ஒரு சாதாரண ஒரு அமைப்பை கூட கட்ட முடியாமல் தனி போயிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு அமைப்பை கூட இலங்கையில் கட்ட முடியாமல் போயிட்டு வடகிழக்குல. இப்ப போராட்டம் ஒரு முடிவுக்கு தற்பொழுது ஒரு யுத்தமற்ற நிலைமை ஒன்று இருக்கின்றன. இப்ப இந்த காலகட்டத்துல நாங்கள் இந்த சாதிய முரண்பாடு இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி கையாள போறோம்? நாங்கள் தொடர்ச்சியாக இன முரண்பாட்டை மட்டும் முன்னுக்கு வச்சு கொண்டு இருக்க போறோமா, அல்லது இந்த சாதிய முரண்பாட்டை பற்றி காய்க்கிறது ஒரு ஆபத்து நினைச்சு அதை பின்தள்ள போறோமா? அதை என்னென்று
செய்யலாம் என்ற விஷயத்தோட நாங்க இந்த உரையாடலை முடிவு கொண்டு வரலாம். ஆயுத போராட்டத்துக்கான காலகட்டம் முடிவடைந்து விட்டது. இனி ஆயுத போராட்டத்துக்கான சாத்தியம் எங்கேயுமே இல்லை. ஒரு உரையாடல், அரசியல் உரையாடல் கூடத்தான் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இலங்கையின் பிரச்சனை தீர்க்கப்படுறது ஒரு தனிநாட்டு கோரிக்கை கூடாகவோ இல்லாட்டு ஒரு சமஷ்டி கோரிக்கை கூடாகவோ பிரச்சனை தீர்க்கப்பட போவதில்லை. அதுக்கான சாத்தியம் இல்லை. கடைசி காலத்தில் 25ஆம் ஆண்டு சர்வஜன வாக்கெடுப்புல 74% சிங்களவர், 12% தமிழர்கள், 10% முஸ்லிம்கள், மலைய மக்கள் 8%. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உரையாடலுக்கூடாக ஒரு சமத்துவமான இளங்கோ மருத்துவமாக ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான உரையாடலை தொடங்கணும். இந்த சமத்துவம்ன்றது பெண்ணடைத்தனம், சாதிய முரண்பாடுகள், பிரதேச முரண்பாடுகள், இன முரண்பாடுகள் எல்லாத்தையும் தீர்ப்பதற்கான ஒரு பொறுமுறை. இந்த உரையாடலை தீர்ப்பதற்கான ஒரு அரசை, ஒரு அதிகாரத்தை குறைந்தபட்சம் நாங்கள் நம்புவதற்கூடாகத்தான் செய்யலாம். இன்றைக்கு NPP தொடர்பாக எனக்கு கடும் விமர்சனம் இருக்குது. எனக்கு என்ன, நான் JVP காலத்திலிருந்து இருந்தபடியால் அதனுடைய அரசு தொடர்பாக கடும் விமர்சனம் இருக்குது. அதே நேரம் JVP இருந்த NPP தொடர்பாக ஒரு ஒரு ஆதரவு நிலப்பாடு என்ன கிடைக்கின்ற இந்த அரசை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம், எவ்வாறு இதற்கூடாக பிரச்சனை தீர்க்கலாம் என்று ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். இலங்கையுடைய அரசியலை தீர்மானிக்கிறது சிங்கள பௌத்த பேரினவாதம் தான். அந்த பேரினவாதத்துக்கு தீனி போடுபவர்களாக தமிழ் பிரதேச அரசியல்வாதி இருக்கக்கூடாது. உரையாடலை தொடங்க வேணும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எடுத்ததுக்கெல்லாம் போராட்டம். உரையாடலை தொடங்குவதற்கு பதிலாக போராட்டம். கடந்த காலத்து இன முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவதற்கு சத்தியாகிரகங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன, ஆயுத போராட்டங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன, அதே போன்று இப்ப திரும்பவும் இந்த சத்தியாகிரகங்கள், அகிம்சை போராட்டங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. இதை எப்பவுமே தீர்வு தராது. முதல் உரையாடலை செய்வன். இந்த உரையாடல் ஒன்று, அது சாதிய முரண்பாட்டை தணிப்பதற்காக இல்லாமக்குவதற்காகவும் உரையாடல் அவசியம், இன முரண்பாட்டை இல்லாமக்குவதற்கும் உரையாடல் அவசியம். உரையாடல் ஒன்றுதான். அதாவது நேர்மையான பிரச்சனையை தீர்ப்பதற்கான நேர்மையான உரையாடல் இருந்தால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். தற்போதைய அரசு ஒரு அரசியல் யாப்பு திருத்தம் ஒன்றை செய்யறதுக்கு முற்படுகிறார்கள். இந்த விஷயங்கள்ல இந்த சாதிய சம்பந்தமான பிரச்சனைகளையும் அதுக்குள்ள உள்ளடக்குறது சரியா, அல்லது இது தமிழர்களுடைய பிரச்சனையை மேலும் பலகீனப்படுத்துற மாதிரி அமையுமா? இல்ல, இப்ப சமத்துவ உள்ளக முரண்பாடுகள், இப்ப ஒரு இன முரண்பாடுகள் பிரதான பிரச்சனை. தமிழர் மத்திய சாதிய முரண்பாடுகள் இருக்கு. இப்ப சாதிய முரண்பாடு யார் தீர்க்கிறது? இன முரண்பாடு தீர்க்கப்பட்டது பிறகு சாதிய முரண்பாடு அப்படித்தான் இருக்க போகுது. எனவே அரசியல் ஜாப்புல, இலங்கையுடைய அரசியல் ஜாப்பு சாதிய முரண்பாடு தமிழ் மக்களுக்கு மாத்திரம் இல்ல, சிங்கள மக்களுக்கும் இருக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழர் கட்சி படுமோசமான கட்சி தான். ஆனா தீண்டாமைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தது தமிழர் கட்சி தான். அப்ப சட்டமூலத்தில் இருக்குது. இலங்கையில சட்டமூலத்துல தீண்டாமைக்கு எதிராக தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டால் அதுக்கு தண்டனை இருக்குது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சாதிய பிரச்சனைகள் ஜாப்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான தண்டனை வகுக்கப்பட்டு தண்டனைகளால சாதியத்தை இல்லாமல் ஒழிக்கிறாது. ஒன்று குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம் கேட்கறதுக்கான ஒரு வழி இருக்கு. உளவியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக ஒரு பெரிய புரட்சி வேணும். நாங்கள் எங்களுடைய கல்வி, கலாச்சார, பண்பாட்டு மாற்றங்கள் கூடத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஓரளவுக்கு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் அதுக்கான சரியான காரணங்கள் இல்லை என்றால் அதை நாங்கள் சட்ட ரீதியாக தன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த நியாயம் இருக்கும். நிச்சயமா இருக்குங்க. நாங்கள் இதுல ஒரு மீக்கம் வாங்கணும். இன முரண்பாடுகள் பற்றிய புரிதல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் சாதிய முரண்பாடுகளையும் கலைக்கணும். தமிழ் மக்களுடைய பிரச்சனை சாதிய முரண்பாடுகள் அதனை முதன்மைப்படுத்தி கலைப்பது என்று அப்படியானது. இன முரண்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இலங்கையில இன முரண்பாடுகளுக்கு தமிழ் மக்களுக்கு மிக மோசமான ஒடுக்குமுறை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த சாதிய முரண்பாட்டினை நாங்கள் கலைக்க வேணும். அதுக்கான தீர்வுகளை நாங்கள் தீர்வு திட்டங்களுக்கு கூட செய்யலாம். அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மோடு இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை பயந்தோன்னே மிக்க நன்றி. நன்றி ஜெயபாலன், நன்றி.